அதாவது வந்து ஒரு 5,00,000 ரூபாய் இருக்கிற ஒரு முதல்வருடைய காப்பீட்டு திட்டம் அப்படின்ற அந்த இன்சூரன்ஸை வந்துட்டு இன்னைக்கு 25 லட்சமா, அதாவது வந்து 5 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது எப்படி சாத்தியம்? இதுக்கு எங்கேருந்து பணம் வரும்? அப்புறம் இதில் நிறைய இடர்பாடுகள்லாம் இருக்கும். இதெல்லாம் என்ன பண்ண போறீங்கன்னு ஒரு கேள்வியை எடுத்து வைக்கிறேன். இப்போ இந்த 5 லட்சம் ஸ்கீமுங்கிறது வந்து ஒரு நபருக்கா, குடும்பத்துக்கு ஒரு ஃபேமிலிக்கு கரெக்டா? எப்போலேருந்து இந்த ஒரு முதலமைச்சருடைய காப்பீட்டு திட்டம் நம்ம தமிழ்நாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? எப்போலேருந்து வருது ஒரு அரசு திட்டம்? இது வந்து ஃபஸ்ட்டு 2009ல் கலைஞர் காப்பீட்டு திட்டம் சொல்லிட்டு சொல்லுங்க. பட் யாருக்கு கொடுத்தாங்க ஆர்டரு? மக்கள், தமிழ்நாட்டு மக்கள். இன்சூரன்ஸ் கம்பெனி எதுப்பா? கலைஞர் ஆரம்பிச்சார்னா யாருக்கு கொடுப்பாரு? அவங்க சொந்தக்காரங்களுக்கு தான் கொடுப்பாரு. 2011ல் மேடம் ஜெயலலிதா அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த ஸ்கீமையே மாற்றினாங்க. கலைஞர் காப்பீட்டு திட்டத்தை எடுத்துகிட்டு சிஎம் கேர்ஸ் அப்படின்ட்டு மாற்றிட்டு முதல்வர் காப்பீட்டு திட்டமாக அதை மாற்றிட்டு கேப்பை இன்க்ரீஸ் பண்ணாங்க. 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கேப்பை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு, கேப்பை இன்க்ரீஸ் பண்ணதும் இல்லாமல் அந்த கம்பெனியை மாற்றிட்டாங்க. இந்த 3வது குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவங்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு 1 இயர் லீவ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க? இது வந்து பகுத்தறிவே கிடையாது, பெண்களை 3வது குழந்தை பெற்றுக்க சொல்கிறீங்க, இது பகுத்தறிவு கிடையாதுங்கிறாங்க. பை த எண்ட் ஆஃப் 2040 தமிழ்நாட்டில் சம்பாதிக்கக்கூடிய பாப்புலேஷன் வந்து 50% தான் இருக்கும். 2033-34க்கு பிறகு 1/3 ஆஃப் த பாப்புலேஷன் வில் நாட் ஏர்ன். இப்போ 8 கோடி பேர் இருக்காங்கன்னா அந்த 8 கோடி பேர் அடுத்த 10 வருஷத்தில் இருக்கணும்னா எவ்வளோ குழந்தைங்க பிறக்கணும்? ஓகே. ஏன்னா 8 கோடி பேர் அப்படியே இருக்க போகிறது கிடையாது இல்லையா? அதில் டெத் ரேஷியோ இருந்துட்டே இருக்கு இல்லையா? டெத் ரேஷியோ உங்களுக்கு கம்மியாக இருந்தாலும் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஆமாம், யாராவது அதை மெயின்டைன் பண்ணணும்னா கூட அந்த அளவுக்கு ஓரளவுக்கு அது பர்த் இருக்கணும். நம்ம தமிழ்நாடு தான் இந்தியாவிலே ரொம்ப மோசமாக இருக்கு. கண்ணாடி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் டாக்டர் ராஜசேகர். வணக்கம், எப்படி இருக்கீங்க? சூப்பர். ரைட். ஸோ இப்போது 3 முக்கியமான அறிவிப்புகளை வந்துட்டு சிஎம் அறிவிச்சிருந்தார் இந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த அறிவிப்புகளில் நிறைய விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆவினுக்கு மட்டும்தான் வந்து எதிர்ப்பே இல்லை, எல்லாருமே அதை வரவேற்கிறாங்க, சூப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதை தவிர்த்து மிச்ச 2 விஷயங்கள், அதில் முக்கியமாக இந்த ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எதிர்ப்புகள் இல்லை அப்படின்னாலுமே அதில் பேசக்கூடிய விஷயமா நிறைய இருக்குதுன்னு சொல்லலாம். எப்படி அது இயங்க போகுது, இதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, எப்படி இதில் சேலஞ்சஸ் என்ன இருக்குது அப்படின்னு டிஎம்கேலேருந்து கொஸ்டின் பண்ணுறாங்க. நம்ம நிறைய இருக்குது, அதை தான் கேட்கலாம் அப்படின்னு வந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம கேட்கணும்னு பார்த்தோம்னா, இந்த 300 கோடி ரூபாயில் பெரம்பூரில் வரக்கூடியதாக சொல்லக்கூடிய இந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், அதை பற்றி சொல்லுவோம். ஒரு 400 பெட்டோட சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ரேஞ்சுக்கு வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸோட ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் கொண்டு வரணும் பெரம்பூரில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இப்போ நீங்கள் நார்த் சென்னை பார்த்தீங்கன்னா ஸ்டான்லி இருக்குது. இட் இஸ் ஆல்வேஸ் க்ரௌடட் அண்ட் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு அங்கே சைடில் இடமே கிடையாது ஸ்டான்லியில். அவ்வளோ க்ரௌடடு அண்ட் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ரேஞ்ச் தான் அதுவும் ஸ்டான்லியும். ஏன்னா அங்கே எல்லாத்துக்குமான ஸ்பெஷலிஸ்ட்டும் இருக்காங்க, எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் இருக்குது, பிஜிஸ் இருக்காங்க, அதுக்கு மேலே டிப்ளமா படிக்கிறவங்க இருக்காங்க, சர்ஜரிஸில், பர்ன் கேரு, ஆக்சிடெண்ட்ஸு, ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்ஸு, ஃபொரன்சிக்கு எல்லாமே இருக்குது ஸ்டான்லியில். ஆனால் அங்கே இன்ஃப்ளோ ஆகக்கூடிய பேஷண்ட்ஸை மேனேஜ் பண்ணுற அளவுக்கான வசதி, இட வசதி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அங்கே இல்லை. மேலும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுமே இல்லாத ஒரு சூழல் தான் ஸ்டான்லிக்கு. இப்போ ஸ்டான்லி அந்த ஸ்டேஜில் இருக்கும் பொழுது அதுக்கு பக்கத்தில் வேற ஒரு ஏதாவது ஒரு இடத்த வந்து ஹாஸ்பிட்டல் டெவலப் பண்ணால் ஒழிய அங்கே வந்து சரி பண்ண முடியாதுங்கிற ஒரு சூழல் வந்து ரொம்ப ரொம்ப காலமாக இருக்குது. அட்லீஸ்ட் ஃபார் அ டிகேட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அட்லீஸ்ட் ஃபார் அ டிகேட் அது அப்படி தான் இருக்குது. அப்படி விட்டாங்கன்னா ராஜீவ்காந்தி தான் வரணும். ஸோ பெரிஃபரல் சென்டர்ஸ் எல்லாம் பெருசாக்கினாங்க டிஎம்கே பீரியடில். சின்ன ஸ்டான்லின்னு ஒரு ஹாஸ்பிட்டலை வந்து கொஞ்சம் பெருசாக கட்டினாங்க. பட் இதெல்லாம் பெரிஃபரல் சென்டர்ஸ் தானே தவிர இட் இஸ் நாட் அ ஃபுல்லி ஃப்ளெஜ்டு ஹாஸ்பிட்டல். இப்போ ஹாஸ்பிட்டலில் ப்ளஸ் அதில் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வரணுன்னா அது காலேஜாகவும் இயங்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டான்லிலே வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ், டிப்ளமாலாம் இருக்குது, அங்கே தான் படிக்கிறாங்க. இங்கே ராஜீவ்காந்தியில் படிக்கக்கூடியவர்களுக்கு அங்கே இன்டர்ன்ஷிப்பு, ப்ராக்டிஸ் அங்கே நடக்கிறது. ஸோ அங்கே இந்த டிபார்ட்மெண்ட் செயல்படணுன்னா அது கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அதுக்கேற்றமான சூழ்நிலையை இப்போ பெரம்பூர்லேயும் கொண்டு வர்றதுங்கிறது இட்ஸ் அ பிக் தாட் அண்ட் இட்ஸ் அ வெரி குட் மூவ். ஓகே. ஸோ இப்போ இது வந்து ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஆர் 300-400 பெட்ஸுங்கிறது இதெல்லாமே ஒரு பெரிய விஷயமா கேட்குறதுக்கு இருக்குது.
ஸோ இப்போ ராஜீவ் காந்தி மருத்துவமனை, ஸ்டான்லி, இப்போ அடுத்து இது எல்லாமே அந்த அந்த பகுதியிலே வருது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15, 20 கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ளயா? ஆர் மேபி வித்தின் 25 கிலோமீட்டருக்குள்ள இது எல்லாமே இந்த சைட்லயே இருக்கே. இந்த அதர் சைட் ஆஃப் சென்னைக்கு எதுவுமே கிடையாதா? இங்க ஏன் வரக்கூடாது? அது ஏன் பெரம்பூர் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குங்களா இது? இப்போ சவுத் சென்னையில உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு இல்லையா? இப்ப கிண்டி இருக்கு, தாம்பரம் இருக்கு. இங்க எல்லாமுமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு இங்க எல்லாமுமே. ஸோ அண்ட் இங்கெல்லாம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உங்களால மல்டிப்ளை பண்ணக்கூடிய அளவுக்கு இட வசதியும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கிங்ஸ் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இங்க கிண்டியில இருக்கிறது. அதுல இன்னும் கூட இன்னொரு பில்டிங் கூட கட்ட முடியும். இன்னொரு விரிவாக்கம் ஒரு பண்றதுக்கான வாய்ப்பு பெருசான இருக்கு. பண்ண முடியும். தாம்பரம்ல வந்து செங்கல்பட்டுக்கான தலைமை ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து தாம்பரம்ல கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அதுவுமே ரொம்ப பெருசா தான் இருக்கு. அங்கேயுமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கான ஸ்பேஸ் இருக்கு. இப்ப சவுத் சென்னைக்கு இன்னும் ஹாஸ்பிட்டல் வேணும்னா கண்டிப்பா வரும். ஆனா நார்த் சென்னை அளவுக்கு டென்ஸ்லி பாப்புலேட்டடான ஜோன் வந்து இல்ல. இங்கெல்லாம் ரொம்ப ஸ்பேர்ஸ்லி பாப்புலேட்டட் ஜோன் அண்ட் இன்கம் சோர்ஸ் வைஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸை யூஸ் பண்ணக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையுமே மாறுது. இங்கே இருக்கிறதுல 100%த்துல 50% பேர் கூட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் யூட்டிலைஸ் பண்ணுறாங்களாங்கிறது வந்து ரொம்ப ஸ்பேர்ஸ்லி பாப்புலேட்டட். நல்ல பெரிய இடம், நல்ல விஸ்தாரமாக இருக்கிறது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய பெரிஃபரல் சென்டர்ஸ்லாம் சவுத் சென்னையில் நிறைய இருக்குது. அதெல்லாமுமே நல்லபடியாக ஃபங்க்ஷனிங்க்கு கொண்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. அண்ட் தே கேன் ஆல்வேஸ் ரீச் கேஎம்சிக்கு போகலாம், ஜிஹெச்க்கு போகலாம், இங்கே ராஜீவ் காந்தி போகலாம், நம்ம கிங்ஸுக்கு போகலாம், தாம்பரம் போகலாம். இந்த மாதிரி ஆக்சசபிள் ஜோன்ஸில் தான் இருக்குது. இந்த ஸ்டான்லி கேஎம்சியை பொறுத்த வரைக்கும் எங்கே சென்னை அவுட்டர் சென்னை ஆனால் கூட ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் டெர்மினலி இல்லைன்னு வைங்களேன். ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ் இங்கே தான் அனுப்புவாங்க. ஸ்டான்லி அனுப்புவாங்க, கேஎம்சிக்கு அனுப்புவாங்க. பேர்ன் இன்ஜுரிஸ் ஸ்டான்லிக்கு அனுப்புவாங்க, கேஎம்சிக்கு அனுப்புவாங்க. இந்த மாதிரி வசதிகள் அங்கே இருக்குது. அண்ட் அந்த ஏரியா வந்து ரொம்ப டென்ஸ்லி பாப்புலேட்டட். அவங்களுடைய தேவை ஃபார் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து ரொம்ப அதிகம். ஆக்சிடென்ட்ஸ்லேருந்து இன்னும் நிறைய சொல்ல முடியாத நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. ஸோ அதனால பெரம்பூர் அப்படின்ற தொகுதியில் கொண்டு வராங்க. வெல் பிளான்டு. ஸோ இப்போ வந்து பெரம்பூர் தொகுதியை வந்து சிஎம் அவர்கள் வந்து அன்னைக்கு அவருடைய தொகுதியாக சூஸ் பண்ணதுக்கு காரணமே இதுதான். அதாவது எல்லா தொகுதியை நான் முன்னேற்றத்தை காட்டுறதை விட பெரம்பூர் தொகுதி வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா பெரம்பூர் தொகுதியில் இருக்கக்கூடியவங்களுடைய வாழ்வாதாரத்துலேருந்து ஆரம்பித்து அதை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு லைவ்லிஹுட்ன்றது எல்லாமே வந்து வேற மாதிரி இருக்குது. அதை நான் வந்து பெட்டராக்கி காட்டும்போது தான் வந்து ஒரு உண்மையான க்ரோத் தெரியுன்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அந்த டைம்லேயே டிவிக்கு தரப்புலன்னு சொல்லப்பட்டுச்சு. ஸோ அதை நோக்கி போகுதுன்னு எடுத்துக்கலாமா இது? இது நல்ல விஷயம் தான் இல்லையா? இப்போ கொளத்தூர்னு ஒரு தொகுதி இருந்தது. அப்போ அங்கே நின்று ஜெயிச்ச ஸ்டாலின் வந்து முதல்வர் ஆன பிறகு கொளத்தூரை வந்து நாங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் நல்லா டெவலப் பண்ணியிருக்கிறோம். இப்போ பெரியார் நகரில் ஒரு ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்திருந்தாங்க. அந்த லாஸ்ட் 2 சிங்கப்பூர்லாம் இல்லை. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கம்பேரிட்டிவ்லி பெட்டர் தேன் பெரம்பூர் இல்லையா? அந்த மாதிரி தானே இருக்குது. அப்போ பெரம்பூர் வந்து இன்னும் பெட்டராக கொண்டு வரலாம். ஏன்னா 2 பக்கத்தில் இருக்கக்கூடிய தொகுதி. அண்ட் ரொம்ப இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இல்லாமல் பாதிக்கப்பட்டிருக்க ஒரு மிகப்பெரிய தொகுதி பெரம்பூர். அண்ட் பெரம்பூரை சுற்றி தான் சென்னையே, அங்கே வட சென்னையே இயங்குதுன்னு கூட வச்சுக்கோங்களேன். அங்கே தான் வந்து உங்களுக்கு ரயில்வே லைன்ஸ் இருக்குது, ரயில்வே ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஐசிஎஃப் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ட் ஸ்லம்ஸும் நிறைய இருக்குது. ரொம்ப ஆம்பிஷியஸான மக்களும் அங்கே நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஃபுட்பால் நீங்கள் எடுத்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட்டு இது எல்லாமே வந்து சென்னையோட ஹப்பு வந்து பெரம்பூர் தான். கேரம் ஆகட்டும், ஃபுட்பால் ஆகட்டும், செஸ் ஆகட்டும், இது எல்லாமே அங்கே தான் வந்து ஹப்பு. ஸோ இது எல்லாமே டெவலப் பண்ணணும். பாக்ஸிங் அங்கே இருக்குது. இதெல்லாம் டெவலப் பண்ணணும் அப்படின்னும் பொழுது இட் இஸ் அ ரைட் சாய்ஸ். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறைய தேவைப்படக்கூடிய ஒரு இடம். அதுக்காக இந்த ஹாஸ்பிட்டலுங்கிறது வந்து இட்ஸ் வெல் பிளான்ட் அண்ட் இட் இஸ் குட். ரைட். ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ஸ்கீம், அதாவது வந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் இருக்கிற ஒரு முதல்வருடைய காப்பீட்டு திட்டம் அப்படின்ற அந்த இன்சூரன்ஸை வந்துட்டு இன்னைக்கு 25 லட்சமா, அதாவது வந்து 5 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது எப்படி சாத்தியம்? அதாவது வந்து முதல்ல இது எல்லாமே வரவேற்று முதல்ல சட்டசபையில் பார்க்கும்போதுலேருந்து எல்லாருடைய முகத்தில் பார்த்த ரியாக்ஷனாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு அதை பற்றி நியூஸ் கவரேஜ் பண்ணதாகட்டும், எல்லாமே வந்துட்டு 5 லட்சங்கிறது 25 லட்சமாக மாறுது, இது எவ்வளோ பெரிய விஷயன்ற ஒரு ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் தான் எல்லார்ட்டும் இருந்துச்சு. ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கும்போது அன்னைக்கு மாலையிலேயோ அடுத்த நாள் பார்க்கும்போது இது எப்படி இருக்குது அப்படின்னா, திமுக தரப்புலேருந்து கேட்குறாங்க. முக்கியமாக வந்து டாக்டர் எழிலன் வந்துட்டு திமுகலேருந்து ஒரு ப்ரெஸ் மீட்டே கொடுத்துருந்தாரு அதை பற்றி. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா,
இப்போ இதுக்கு உங்ககிட்ட எங்கேருந்து பட்ஜெட் வருது? நீங்க உங்க பட்ஜெட்ன்னு சொல்லி அலாட் பண்ணி சொன்னீங்க. பட்ஜெட்லாம் முடிச்சதுக்கப்புறம் இப்ப திடீர்னு வந்து இந்த மாரி ஒரு திடீர் அறிவிப்பு குடுக்குறீங்க. அப்ப இதுக்கு உங்களுடைய அமௌண்ட் எங்கேருந்து வரப்போகுது? இது உங்க பட்ஜெட்ல நீங்க காட்டுவீங்களா? இதுக்கு எங்கேருந்து பணம் வரும்? அப்புறம் இதில நெறைய இடர்பாடுகள்லாம் இருக்கும். இதெல்லாம் என்ன பண்ண போறீங்கன்னு ஒரு கேள்விய எடுத்து வைக்கிறாங்க. 5,00,000 இருந்தது இல்லையா? நம்ம அங்கருந்து ஆரம்பிப்போம். ஆ. அங்கருந்து ஆரம்பிச்சா தான் நம்ம இங்க எப்பலேருந்து 5,00,000 எங்க ஆச்சு? எங்க போறோம் அப்படின்னு ம். தெரியும். இப்ப இந்த 5,00,000 ஸ்கீம்ங்கிறது வந்து ஒரு நபருக்கா? குடும்பத்துக்கு. ஒரு ஃபேமிலிக்கு. ம். கரெக்ட்டா? இப்போ ஒரு ஃபேமிலிக்கு 5,00,000 ஸ்கீம் கவரேஜ் பண்ணும்பொழுது, இன்சூரன்ஸ் கவர் பண்ணும்பொழுது, சர்ஜரீஸு அந்த மாதிரியான விஷயங்கள் கவர் பண்ணுவாங்க. ஆனா, அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒருத்தங்களுக்கு பிரீமியம் கட்டுது. வருஷா வருஷம் இத்தன ரூவா, கிட்டத்தட்ட ரூ. 880 ரூ. 860 வந்து ஒரு ஃபேமிலிக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் பிரீமியம் கட்டிடுது. இப்ப அந்த ஃபேமிலில இருக்க யாராவது அந்த இன்சூரன்ஸ யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா, அந்த ரூ. 5,00,000 வரைக்கும் அந்த ஃபேமிலில இருக்கிற எல்லாருக்கும் சேர்த்திக்கின்னும் பொழுது, ஒரு சர்ஜரிக்கு அவங்க வந்து 1,00,000 கூட குடுக்க மாட்டாங்க. ஓகே. இன்சூரன்ஸ் கம்பெனி வில் நாட் பே தட். இந்த எக்ஸஸ் மனி வந்து இவங்க கிட்ட இருந்து தான் போகும். பேஷண்ட் கிட்ட இருந்து தான் போகும். அப்ப நீங்க இத கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வச்சு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு இன்சூரன்ஸ் தேவை கிடையாது. ரைட்? ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃப்ரீ தான் கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டல பொறுத்தவரைக்கும். இப்ப நீங்க கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லே உங்களுக்கு ஸ்பெஷல் வார்ட்ஸ் இருக்கு. தனி ரூம் இருக்கு. டிவி, ஏசி எல்லாம் இருக்கிற ரூம்ஸ் இருக்கு. இந்த மாதிரியான ஸ்பெஷல் ரூம்ஸ்க்கான ரென்ட் வருது இல்லையா? ஒரு நாளைக்கு ரூ. 1,000 ரூ. 2,000 கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னாலே ரென்ட் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 1,200 1,400 வாங்குறாங்க. இந்த காஸ்ட் வந்து இன்சூரன்ஸ்ல கவர் ஆகாது. ஜெனரல் அத்தியாவசியம் வார்டு மட்டும் தான். தான் கவர் ஆகும். இந்த சிங்கிள் ரூமு, ஏசி ரூமு, ஸ்பெஷல் ரூம்ஸ் கவர் ஆகாம இருக்க வாய்ப்பு இருக்கு. அத்தியாவசியம் மட்டும் தான் கவர் ஆகுமே தவிர, இந்த மாதிரி ரூம்ஸ் வாடகை இதெல்லாம் கவர் ஆகாது. இப்ப நீங்க ஜெனரலா மக்கள் எடுக்கக்கூடிய இன்சூரன்ஸ்ல எத்தன நாள் ஐசியூல இருந்தாலும் அத்தன நாள் வாடகையும் க க க இது ஆகும். பிரீமியம் அதிகம் ஆக ஆக மாத்திரையும் மருந்துகளையும் இது பண்ணலாம். அதுக்கப்புறம் வார்டுக்கான பேமெண்ட், ரூம்க்கான பேமெண்ட் கூட இன்சூரன்ஸ்ல கவர் பண்ணுவாங்க. பட் இந்த 5 லேக்ஸ்ல இது எதுவுமே கவர் ஆகாது. எசென்ஷியல் ஆப்பரேஷன் தியேட்டர்ல நடக்கக்கூடிய ப்ரொசீஜருக்கு மட்டும் தான் கவர் பண்ணுவாங்க. அண்ட் எவ்வளோ கவர் பண்ணணுங்கிறது அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி தான் டிக்டேட் பண்ணுமே தவிர ஹாஸ்பிட்டல் கேட்க முடியாது. ஒருத்தருக்கு கேன்சர் சர்ஜரி பண்றாங்க. பண்றதுக்கு செலவே மட்டும் ஒரு 2 லட்சம் ஆகுதுன்னா குடுக்க மாட்டாங்க. அவங்க 60,000 தான் குடுப்பாங்க. ரெஸ்ட் ஆஃப் த மனி இஸ் ஆன் த பேஷண்ட்ஸ் ஹெட். ஸோ இந்த பிரீமியமை இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய தேவை வந்து யூட்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய மக்களுக்கு இருக்கு. இது பண்ணினது வந்து வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். இத்தனை நாள் எழிலன் எங்க போயிருந்தாரு? ஸ்பெயின் மேட்ச் பார்க்க போயிருந்தாருன்னு நினைக்கிறேன். யுஎஸ்ல ஸ்பெயின் விசஸ் அர்ஜென்டினா மேட்ச்ல ஸ்டேட்டஸ்லாம் போட்டிருந்தாரு எழிலன். எப்போ இங்கே போராட்டம்லாம் நடந்துட்டு இருந்ததுல்ல, இந்த நீட்டுக்கு எதிர்ப்பு போராட்டங்கள், சிஜேபி இந்த ப்ராப்ளம்லாம் நடந்து அந்த டைமில் அவர் அங்கே இருந்தார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் ஆஸ் அ டாக்டரா அவர் ஒரு தனியார் மருத்துவமனையில் கூட வேலை செய்கிறாருன்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு மருத்துவரா அந்த தனியார் மருத்துவமனையில் இந்த 5 லட்சம் ரூபாய் முதல்வர் காப்பீடு திட்டத்தை கொண்டு வந்தால் அந்த பேஷண்ட்டை வந்து நீங்கள் ஃப்ரீயாக ட்ரீட் பண்ணி அனுப்புகிற சூழ்நிலை தான் இருந்ததா? அப்ப அந்த 5 வருஷம் நீங்க எம்எல்ஏவாவும் வேலை செய்தீங்கல்ல? அத பத்தி ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லையே. அந்த 5 வருஷமுமே பேசலையே. இப்ப வந்து நான் ஒரு டாக்டரா சொல்றேன். இப்ப பிரீமியம் பிரீமியம் எவ்வளோ பாலா ஜாஸ்தியா இருக்கும்? மொத்தம் எத்தனை ஃபேமிலிக்கு இதுல கவர் ஆயிருக்காங்கன்னு தெரியுமா? 1.3 கோடி ஃபேமிலிஸ் வந்து கவர் ஆகுறாங்க. தமிழ்நாடு இதோட முழுக்க. பெனிஃபிஷியரிஸா? ஆமா. தமிழ்நாடு முழுக்க. இதுல எலிஜிபிள் பெனிஃபிஷியரிஸ்ன்னு தான் கணக்கு. நாட் எவ்ரிபடி இஸ் ஹேவிங் திஸ் இன்சூரன்ஸ் ஸ்கீம். எலிஜிபிலிட்டி அது நம்ம எழுதி போடணும். அதெல்லாம் பண்ணி வச்சிருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த கார்டு கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன். 1.3 கோடி ஃபேமிலிஸ்க்கு தான் வந்து இருக்கு. என்ன பிரீமியம் கட்டுறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏற்கனவே? நீங்க சொன்ன 1000 crores கட்டுறாங்க. 850 குடும்பம் இல்லையா? குடும்பத்துக்கு 850 ரூபாய் 1.25 கோடி குடும்பங்கள் மொத்தமா வந்து 1000 crores கிட்ட தான் ஒரு வருஷத்துக்கு கட்டுறாங்க. இப்ப இந்த பிரீமியம் இன்க்ரீஸ் ஆகும் 25 லட்சத்துக்கு அப்படின்னா 5 லட்சம் இன்டூ 5 25 லட்சம் பிரீமியம். அப்ப 800 இன்டூ 5 4000 அப்படி ஆகாது. அப்படி ஆகாது. நீங்க 1 கோடிக்கு இன்சூரன்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுடைய மாதாந்திர பிரீமியம் 10,000 ரூபாய் இருக்கும். நீங்க 2 கோடிக்கு எடுத்தீங்கன்னா 20,000 ஆகாது. 14,000 ரூபாய் தான் ஆகும்.
13,000 தான் ஆகும். கரெக்ட் தானே? இப்போ நீங்க எடுத்திருக்கிற ப்ரீமியமுமே அப்படிதான் இருக்கும். இதுலயே வந்து நீங்க பல்க் பேமெண்ட் பண்றீங்கன்னா இன்னும் கம்மியாகும். ஆனுவலி ஒன்ஸ் நான் கட்ட போறேன் அப்படின்னா, நீங்க வருஷத்துக்கு 10,000 கட்டுனீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு 1,20,000 கட்டுனீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 1,00,00,000 ப்ரீமியம் வேல்யூன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்லயே கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து 70,000 கட்டினா போதும். 75,000 கட்டினா போதும். ஸோ கவர்மெண்ட் வந்து ஆனுவல் ஃபீஸ் தான் பே பண்றாங்க. ஸோ கம்மி பேமெண்ட் தான் பண்ண போறாங்க. ஏற்கனவே 1000 கோடி கட்டிட்டு இருக்காங்கன்னும் பொழுது, வித் மை நாலேஜ் அண்ட் கால்குலேஷன் ஐ ஹவ் டுக் சம் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் ஆல்சோ இன் திஸ். இன்சூரன்ஸ் கம்பெனியில் இருக்கவங்க கிட்டே ஒப்பீனியன் கேட்கும் பொழுது, தே ஆர் சஜஸ்டிங் சம்வேர் பிட்வீன் 1,600 to 1,800 crores தான் வரும். அவர் சொல்லும்போது 2000 2500 கோடின்ற மாதிரி ஏதோ சொன்னாரு அவ்வளவுதான் அவரு. வரும். அவ்வளோதான் வரும். அது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு எக்ஸூபரண்ட் மணி கிடையாது. ஆனுவலி, நாட் 2000 மந்த்லி. கோடி. நாட் மந்த்லி. இன்னொரு 800 கோடி ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறது வந்து வி ஹாவ் இனஃப் பட்ஜெட் ஃபார் தட். ஆனா அதோட பாசிட்டிவ் சைடை நம்ம பார்க்கணும். ஜஸ்ட் பை இன்க்ரீசிங் another 1,000 crores, கவரேஜ் இஸ் கோயிங் அப் டு 25 lakhs. 5 மடங்கு உங்களுக்கு பெனிஃபிட் உயருது. கவரேஜ் ஆனா கவர்மெண்ட் கட்ட வேண்டிய பணத்துல இருந்து உங்களுக்கு 2 மடங்கு தான் உயருது. கரெக்ட். 2 மடங்கே ஜாஸ்திங்கிறேன். அதோட கம்மியாக தான் ஆகும். ஸோ இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்டால பண்ண முடியாதுங்கிறதெல்லாம் கிடையாது. சரி, பட்ஜெட் முடிஞ்சிச்சே அப்படின்னு சொன்னாங்கன்னா, அதுக்கு தனியாக ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணுவாங்க. அது வரும்பொழுது வேணும்னா சட்டமன்றத்தில் கேளுங்களேன். இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஃபர்ஸ்ட் இன்சூரன்ஸ் கம்பெனியை மாற்றணும்னு நினைக்கிறேன். எதனால? போன முறை இவங்க கொடுத்த இன்சூரன்ஸ் கம்பெனி அது. இவங்க இன்சூரன்ஸ் கம்பெனியா? இவங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அந்த டேட்டாலாம் இருக்குது. அது அடுத்த முறை நம்ம வந்து கொண்டு வந்து பேசுகிறேன், கையில் வச்சுட்டு பேசுகிறேன். ஓகே. ஸோ இப்போ இந்த இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஏற்றுறதுனால இவங்க கிடைக்கக்கூடிய அந்த ஒரு சம் அஷ்யூர்ட் கடைசியாக வந்துட்டு ஓகே ஒரு 25 லட்ச ரூபா கிடைக்குது ஒரு குடும்பத்துக்கு அப்படிங்கும்போது வந்து இது அதிகமாக தான் ஒரு நல்ல ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஒரு 5 லட்ச ரூபா பத்தாது அப்படிங்கும்போது இப்போ இதுலேருந்து இருக்கக்கூடிய இந்த மெத்தடாடிக்கலாக எப்படி போகும் இது? இப்போ இது வந்து இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட வந்துட்டு இவங்க அதிகமான ப்ரீமியம் கட்டுறாங்க. இது வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு, ஒரு கவர்மெண்ட்டுக்கு இதனால் ஏதாவது லாஸ் இருக்குமா? அதாவது வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை வேற எங்கேயாவது யாராவது கட்டுற இடத்துல இது இந்த இன்சூரன்ஸ் வர்றதுனால வரக்கூடிய இதில் வந்து ஒரு பெரிய தவறு என்னன்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே எடுக்கிற எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்குமே ஃபிக்ஸடு பேமெண்ட்ஸ் உண்டு. நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னா, வெளியே எடுக்கிற ஸ்கேன் வந்து ஒரு 6,000 7,000 ஆகுதுன்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் 1,500 ஆகும். தட் இஸ் ஆல்சோ அ ஃபீஸ் இல்லை. அந்த ஃபீஸை கூட இந்த இன்சூரன்ஸ் தான் கவர் பண்ணும். ஒரு சர்ஜரி பண்ணணும்னா வெளியே பண்ணால் 2 lakhs ஆகுதுன்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பண்ணால் அங்கே போடக்கூடிய ஃபீஸ் வந்து ஒரு 40,000 to 50,000 வரும். அந்த சார்ஜை இன்சூரன்ஸ் கவர் பண்ணிடும். ஸோ இதனால நான் கேட்குறேன், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு பாதிப்பு கிடையாதுங்கிறேன். இல்லை அரசுக்கு வர வேண்டிய வருமானம் இது மூலமான கட்ட வாய்ப்பு இருக்கா? இப்போ ஒரு சர்ஜரி நடக்குதுன்னு வைங்களேன், அந்த சர்ஜரிக்கான காசை பண்ணிக்கிட்ட பேஷண்ட் கொடுக்கலாம், இல்லைனா இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்கலாம். இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்கும் போது அவ்வளோதானே, இதில் எப்படி லாஸ் ஆகும்? இல்லை, ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி இவங்க நினச்சிருந்தா இன்னைக்கு ஒரு தாவேக்கா யோசிக்கிறது, திமுக வந்து எப்போவுமே வந்து ஒரு 25-30 வருஷம் முன்னாடியே அரசியலை முன்னோக்கி எப்போவுமே யோசிக்கிற ஒரு கட்சி. அவங்க யோசிச்சுருந்துருக்க மாட்டாங்களா? ஒரு 5 லட்ச ரூபா இன்னைக்கு கொடுக்குறத நம்மளே நினச்சிருந்தா 20 லட்சம் 25 லட்சம் கொடுத்துருக்கலாமே. ஏன் திமுகவோ அதிமுகவோ இதை கொடுக்கலன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எதனால இது 5 லட்சம் வரைக்கும் தான் இத்தனை நாள் இருந்து ஒரு குடும்பத்துக்கே? தட் ஃபேவர்ஸ் தட் இன்சூரன்ஸ் கம்பெனி இல்லை. இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனியை இதுவே வந்து பீப்புள் வில் கெட் அஃபெண்டட் இதை நம்ம பேசும்பொழுது. இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து யூஸ்வலாக எவ்வளோ பணம் கொடுக்கணுமோ அதை வந்து கம்மி பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் வச்சுருக்கோம், கார் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கோட்டட் ப்ரைஸை வந்து என்றைக்குமே இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்காது. அவன் ஒரு ப்ரைஸ் வைப்பான், அதுக்கு ஒரு 4 இன்ஸ்பெக்ஷன் வைப்பான், அதை கம்மி பண்ணுவான். அவனோட எண்ணம் வந்து பணத்தை கொடுக்கக்கூடாது. ஓகே, அப்புறம் கவர் ஆகாது, அது கவர் ஆகாது, இது கவர் ஆகாதுன்னு சொல்லி எப்படியாவது நான் கொடுக்குறது இவ்வளோ தான் கொடுப்பேன், எப்படி கொண்டு வரலான்றது தான் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி நோக்கமாக இருக்கும். கரெக்ட். வெளிநாடுகள்லாம் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கு எதிராக வரக்கூடிய கன்சியூமர் கோர்ட் கேசஸ் வந்து எக்ஸூபரண்ட் நம்பரில் இருக்கும். இந்தியாவில் அந்த அளவுக்கு அவேர்னஸ் கிடையாது. ஸோ இப்போ நிறைய ப்ரீமியம் கட்டி ஆண்டுக்கு 1000 கோடி வந்து ப்ரீமியம் கட்டி அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி ஆண்டுக்கு செலவு பண்ணக்கூடிய பணம் வந்து கம்மியாக இருந்ததுன்னா யாருக்கு லாபம் அதிகம்? இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு. தட் இஸ் ஹவ் இட் வாஸ் ஹேப்பனிங். ஏன்னா 2 லட்சம் ரூபாய் பண்ணக்கூடிய ஒரு சர்ஜரிக்கு நீங்கள் 50,000 ரூபா தான் இன்சூரன்ஸ் பணம் கொடுப்பீங்க அப்படின்னா அவனால் சர்ஜரியும் பண்ணிக்க முடியாது,
இன்சூரன்ஸ் பணமும் யூட்டிலைஸ் ஆகாது. பேஷண்ட் வில் சஃபர். அதாவது காமன் பப்ளிக் வில் சஃபர். இப்போ இந்த பணத்தை இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் கட்டுற சூழலுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனியை தள்ளும் பொழுது இந்த பேஷண்ட்டோட சஃபரிங் வந்து குறைக்கப்படும். ஓகே, இத்தனை நாள் வரைக்கும் இது இன்சூரன்ஸ் கம்பெனி தான் ஃபேவர் பண்ணுச்சு. ஆமாம், ஏன்னா இது வந்து கவர்மெண்ட்டோடைய டேட்டா வந்து நம்மக்கிட்ட இருக்குது. பட் இன்சூரன்ஸ் கம்பெனி எவ்வளோ இது வரைக்கும் பே பண்ணியிருக்காங்கங்கிற டேட்டா வந்து ப்ரைவேட்டு கம்பெனியே, ப்ரைவேட்டுங்கிறதுனால அந்த டேட்டா நம்ம கையில் இல்லை. ஸோ அது இல்லாததுனால நம்ம இல்லஸ்ட்ரேட்டிவாக தான் பேச வேண்டியதாக இருக்குது. ஸோ ஒரு 800 கோடியிலேருந்து 1000 கோடி ரூபா வரைக்கும் வருஷம் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு அரசு கொடுத்துருக்குன்னா, அதை வச்சு அந்த ஒரு 1000 கோடி ரூபாய் வாங்கின இன்சூரன்ஸ் கம்பெனி எத்தனை கிளைம்ஸுக்கான அமௌண்ட் கொடுத்துருக்குது? கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல அட்லீஸ்ட் ஒரு 300லேருந்து 500 கோடியாவது கிளைம் கொடுத்துருக்குதா மக்களுக்கு அப்படிங்கிறது ஒரு கேள்வி. கரெக்ட். சரி, இது வந்து இன்னைக்கு நாளைக்கு பிரச்சனை கிடையாதுல்ல. இன்சூரன்ஸ் கம்பெனிங்கிறது லைஃப் டைம் இன்சூரன்ஸ் கார்டு. இது இப்போ இந்த நபருக்காக ஆண்டு ஒன்றுக்கு நம்ம வந்து கட்டுற பணத்தை இவங்க அவங்களுடைய லைஃப் டைமில் எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கோங்களேன், வருஷத்துக்கு 1000 ரூபாய் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்த 25 வருஷத்துக்கு ஒரு நபருக்காக 1000 ரூபா கட்டுறோம். அப்போ 25 வருஷத்துக்கு 1000ங்கிறது எவ்வளோ? 25,000 ரூபாய் தான் ஆகுது. இவருடைய லைஃப் டைமில் ஒரு முறையாவது கிளைம் பண்ணிட்டாரு அப்படின்னா, ஒரு 50,000 1 லட்சம் கிளைம் ஆயிடுச்சுன்னா, கட்டின 25,000த்துக்கு 50,000 1 லட்சம் கிளைம் ஆயிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒன்று. இதில் இன்சூரன்ஸ் கம்பெனி எப்படி ப்ராஃபிட் மேக் பண்ணுறாங்க, அவங்களுடைய கார்பஸ் ஃபண்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அதோடைய இன்ஃப்ளேஷன் ரேட் என்ன, அதெல்லாம் தனி. இதில் பின்னாடி இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் தனி. நான் சிம்பிளாக சொல்லணும்னா, இவர் அடுத்த 25 வருஷம் இவர் உயிரோடு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இவர் இந்த பணத்தை யூட்டிலைஸ் பண்ணிட்டாரா இல்லையா, அவ்வளோதான். இந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணாமல் எத்தனை பேர் இருக்காங்க? 1.3 கோடி கார்டு கொடுத்துருக்குறீங்க. 10 வருஷமாக கார்டு வந்து யூஸில் இருக்குது. இதில் எத்தனை பேர் கிளைம் பண்ணியிருக்காங்க? இந்த மாதிரியான எந்த டேட்டாவும் வந்து இட் இஸ் நாட் இன் தி ஓப்பன் ஃபோரம். அது ஓப்பன் ஃபோரம்க்கு வரும்பொழுது தான் தெரிய வரும். ஆனால் வித் த நாலேஜ் வாட் வி சி ஆஸ் அ டாக்டர், நாங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள்லேருந்து கிளைமுக்கும் ப்ரீமியம் கட்டுறவங்களுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன தெரியுமா? கிளைம் வந்து 7 to 8% தான். ஓ, இது ஓவரால் பிரைவேட் இவங்க அவங்க எல்லா இடத்துலயும் இருந்தாலும் இன்சூரன்ஸ் கிளைம் வந்து இவ்வளவுதான் நடக்கும். இல்லாட்டா நீங்க 10 வருஷம் 20 வருஷத்துல நீங்க கட்டக்கூடிய 20,000 ரூபாய்க்கு அவன் ஏன் 1 லட்சம் உங்களுக்கு கொடுக்கணும்? தட் இஸ் ஹவ் தே மேக் ப்ராஃபிட். இன்சூரன்ஸ் கம்பெனியோட ப்ராஃபிட் பிசினஸ் தான் பார்த்துட்டு இருக்காங்க. இட்ஸ் a very profitable business. டாப் ப்ராஃபிட்டபிள். அதனால தான் எல்லாருமே வந்து ப்ரொவிடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் அந்த மாதிரி ஏகப்பட்ட இன்சூரன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாம் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஏன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா, கிளைம் டு ப்ரீமியம் பே பண்ணவங்களுடைய ரேஷியோ வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். லெஸ் தேன் 10% இருக்கிற கம்பெனிஸ் தான் வந்து எக்ஸல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இதில் வந்து நம்ம கவலைப்பட வேண்டிய விஷயம் எதுவும் கிடையாது. வித் த நாலேஜ் வாட் வி ஹாவ், நீங்கள் இந்த ஒரு 10% நபர் தான் இது வரைக்கும் கிளைம் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 10 வருஷத்தில் வருஷத்துக்கு 1000 கோடி, 10 வருஷத்துக்கு 10,000 கோடி, 10% நபர்கள் தான் கிளைம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, மிஞ்சி போனால் அந்த கம்பெனி வந்து ஒரு 1000 கோடி செலவு பண்ணியிருக்கோம் 10,000த்தில். இப்போ 8,000லேருந்து 9,000 கோடி வரைக்கும் கிட்டத்தட்ட அது வந்து கார்பஸாக தான் இருக்குது. ப்ராஃபிட்னு சொல்ல முடியாது, கார்பஸில் இருக்குது. அது நாளப்பில் நிறைய பேர் அதை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ப்ரீமியம் இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது இது லாங் ஸ்டாண்டிங் ப்ரீமியம்ங்கிறதுனால ஆக்சுவலாக ப்ரீமியம் இன்னும் கம்மி தான் ஆகும். அப்கிரேடு தானே, ஏற்கனவே ஒருத்தர் இவ்வளோ வருஷம் ப்ரீமியம் கட்டியாச்சு, இன்னும் கொஞ்சம் ப்ரீமியம் வந்து நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறோங்க, எங்களுடைய வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னால் டபுள் ஆகிறதுக்கான சாத்தியக்கூறே கம்மி தான். 1,600 to 1,800 crores தான் வரும். ஸோ அப்போ திமுக வந்து இந்த விஷயத்த முன்னாடியே பண்ணியிருந்துருக்கணும். அவங்க பண்ண மாட்டாங்கல்ல. இப்போ வந்து எப்போலேருந்து இந்த ஒரு முதலமைச்சருடைய காப்பீட்டு திட்டம் நம்ம தமிழ்நாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? எப்போலேருந்து வருது ஒரு அரசு திட்டம்? இது வந்து ஃபஸ்ட்டு 2009ல் ஆரம்பிச்சது. கலைஞர் காப்பீட்டு திட்டம் சொல்லிட்டு சொல்லுங்க. 1 கோடி ஃபேமிலிஸ் வந்து கவர் பண்ணி 1 லட்சம் ரூபாய் மேக்ஸ் கேப் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு குடும்பத்துக்கு 1 லட்சம் ரூபாய்ங்கிறது அன்றைக்கி 2008-09 காலகட்டத்தில் அது வந்து பெரிய விஷயம் தான். ஒரு குடும்பத்தில் வந்து 3 பேர் இருக்கிறாங்க, 5 பேர் இருக்கிறாங்க அப்படின்னாலுமே எல்லாருக்கும் சேர்த்து 1 லட்ச ரூபா ஒரு வருஷத்துக்கு. அந்த மாதிரி பண்ணிட்டு, அதாவது லைஃப் கவரேஜ், ஒரு வருஷத்துக்குன்னு இல்லை, லைஃப் கவரேஜ் அந்த மாதிரி மொத்தமாக ஒரு வாழ்க்கை ஃபுல்லாக அவங்களோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸுக்கான காஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அவங்க ஆரம்பிச்சது. இப்போ இந்த 1 லட்ச ரூபா இதாகிடுச்சுன்னா, முடிஞ்சு போச்சுன்னா, யூஸ் பண்ணிட்டாங்கன்னா, யூஸ் பண்ணிவிட்டு அது அவ்வளோதான், அதோட ப்ரீமியம் முடிஞ்சிடுது இல்லை.
அப்புறம் திரும்ப பே பண்றாங்கல்ல. ஆமா. அப்ப திரும்ப ரெனியூ ஆயிடும். ரெனியூ ஆகுறதுக்கான டைம் எடுத்துப்பாங்கல்ல. இப்போ ஒரு இன்சூரன்ஸ் நம்ம கிளைம் பண்ணிட்டோம்னா, திரும்பவும் அதே அமௌண்ட் ஆஃப் இன்சூரன்ஸ் நம்மளால கிளைம் பண்ண முடியறது இல்லல்ல. நம்ம பிரைவேட்ல எடுக்கக்கூடிய இதுல. அதே ரூல்ஸ் தான் அங்கேயும். அப்படி ஆரம்பிச்சது தான். பட் யாருக்கு குடுத்தாங்க ஆர்டரு? மக்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு. இன்சூரன்ஸ் கம்பெனி எதுப்பா? அவங்க குடுத்தது. தெரியலையே. கலைஞர் ஆரம்பிச்சாருன்னா யாருக்கு குடுப்பாரு? யாராவது யாரு அவங்க டெண்டருக்கு சொந்தக்காரங்க. ஓ! டெண்டர் அவங்க சொந்தக்காரங்களுக்கு தான் குடுப்பாரு. அந்த மாரி ஒருத்தவங்களுக்கு தான் குடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் என்ன மாறுச்சுன்னா, 2011ல மேடம் ஜெயலலிதா அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு, இது இந்த இந்த ஸ்கீமையே மாத்துனாங்க. கலைஞர் காப்பீட்டு திட்டத்த எடுத்துட்டு சிஎம் கேர்ஸ் அப்படின்ட்டு மாத்திட்டு, முதல்வர் காப்பீட்டு திட்டமா அத மாத்தினாங்க. மாத்திட்டு கேப்ப இன்கிரீஸ் பண்ணாங்க. ரூ. 5,00,000 வரைக்கும் கேப்ப இன்கிரீஸ் பண்ணிட்டு, கேப்ப இன்கிரீஸ் பண்ணதும் இல்லாம அந்த கம்பெனியும் மாத்திட்டாங்க. ஸோ இப்போ அந்த 1,00,000ங்கிறது வந்து டைரக்ட்டா 5,00,000 2012ல மாறிச்சு. அதுக்கப்புறம் இப்ப தான் அப்கிரேட் ஆகுதா? அதுக்கப்புறம் இப்ப தான் அப்கிரேட் ஆகுது. இதுக்கு நடுவுல நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இப்ப எழிலன் பேசும்பொழுது ரூ. 5,00,000 கிளைமுக்கே நம்ம இவ்வளோ கட்டுறோம், அவ்வளோ கட்டுறோம்னு சொல்லியிருந்தார் இல்லையா? இந்த ரூ. 5,00,000 கிளைம் வந்து 2018ல பிரதான் மந்திரி இன்சூரன்ஸ் ஸ்கீம்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. பிஎம் ஸ்கீம், பிஎம் இன்சூரன்ஸ் கேர். ஸ்கீம். அந்த பிஎம் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ல வந்து ரூ. 5,00,000 கேப் வந்து அவங்களே கட்டுறாங்க. சரி. யாரு? கவர்மெண்ட் எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்? கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஷேர் பண்ணிக்கிறாங்க. இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இப்ப இன்கிரீஸ் பண்ணும்பொழுது ரூ. 5,00,000 கேப் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கட்டிடுறாங்க. இந்த எக்ஸஸ் அமௌண்ட்ட தமிழ்நாடு கவர்மெண்ட் கட்டுவாங்க. எந்த எக்ஸஸ் அமௌண்ட்? 25,00,000 மாறுதுல்ல. சரி. அப்ப பிரீமியம் ஜாஸ்தி ஆகுதுல்ல. இந்த எக்ஸஸ் பிரீமியம் தமிழ்நாடு கவர்மெண்ட் கட்டுவாங்க. ஏன்னா இந்தியால இருக்கிற அத்தனை இதுக்குமே வந்து இது வந்து கோலிங்க்டு ஸ்கீம் ஃப்ரம் 2018 இது 2மே கோலிங்க் ஆயிடுச்சு. ஸோ அப்ப தமிழ்நாடு அரசோடது தனி, பிஎம் ஓடது தனி கிடையாது. 2018லேருந்து இது 2மே கோலிங்க் ஆயிடுச்சு. நீங்க ஏதாவது ஒண்ணு தான் யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஓ! இது வேறயா? ஒரே பேஷண்ட் கிட்ட 2 கார்டும் வச்சிருக்கிறேங்கன்ட்டு 2 கார்டையும் குடுத்து இதுல ஒரு 50,000த்துக்கும், இதுல ஒரு 50,000த்துக்கும் பண்ணலாம். இல்ல ஒரே சர்ஜரிக்கு 2 கார்ட யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரே ரைட்டு. சர்ஜரிக்கு ரூ. 1,00,000 ஆகுதுன்னும் பொழுது 2 கார்டு இருக்கு, 2 இன்சூரன்ஸ் இருக்குன்னா, பிரைவேட்ல இந்த கம்பெனில ஏ கம்பெனில ஒண்ணும், பி கம்பெனில ஒரு கார்டு வச்சிருந்தோம்னா நம்மளால வாங்க முடியும். கிளைம் பண்ண முடியும். இவங்க இவ்வளோ தான் கவர் பண்றாங்க. மீதிய நீங்க கவர் பண்ணுங்க அப்படின்னு கிளைம் பண்ண முடியும். இல்ல இதுலயே ஹாஸ்பிட்டல்ஸ்லயே நெறைய ஃபெசிலிட்டீஸ் இருக்கு. சர்ஜரிக்கு ஒரு கார்டும் கிளைம் பண்ணலாம். இன்னொரு கார்டு வந்து ஸ்டே பண்றதுக்கு மருந்துக்கு கிளைம் பண்ணலாம். அப்படிதான் பிரைவேட்ல வச்சிருக்கிறவங்க, தனியா யூஸ் பண்றவங்க வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இதெல்லாம் நீங்க கிளைம் பண்ண முடியாது. 2மே கோலிங்க்டு. அதான் பிரைவேட்ல இருக்கிறவங்களுக்கு அவ்வளவு கிடைக்குது. ஒரு கவர்மெண்ட் கார்டு வச்சுக்கிறவங்களுக்கு இந்த பெனிஃபிட்லாம் கிடைக்காதா? இல்ல 2018லேருந்து இது 2மே கோலிங்க்டு. அதாவது அ அ ம் பிரதான் மந்திரி ஸ்கீம் ஆகட்டும், சிஎம் ஸ்கீம் ஆகட்டும், இன்சூரன்ஸ் ஸ்கீம்க்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து பணம் வருது. அவங்க கட்டுறாங்க. அப்ப இந்த ரூ. 5,00,000க்கான பிரீமியம் அமௌண்ட் கட்ட வேண்டியத, இது வரைக்கும் யார் கட்டிட்டு இருந்தா அப்போ? இல்ல அதுல வந்து சின்ன ஷேர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்து இருக்கு. கம்ப்ளீட் ஷேர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்துன்னு இல்லாம சின்ன ஷேர் ஸ்டேட் கவர்மெண்ட்து இருக்கு. இப்ப இத இன்கிரீஸ் பண்ணும்பொழுது இந்த எக்ஸஸ் பிரீமியம்க்கு நம்ம அங்க கேட்க முடியாது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. அந்த எக்ஸஸ் பிரீமியம் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபுல்லா பேர் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ இந்த ரூ. 5,00,000 பிஎம் கேர்ல இருக்கிறது வந்துட்டு அவங்க வேற ஒரு கம்பெனி கிட்டயும், இந்த இல்ல 5,00,000 எல்லாம் கிடையாது. ஒரே கம்பெனிக்கு. ஒரே கம்பெனி. அந்த 5,00,000 ஒரே தடவ தான் ஒரே பிரீமியமா கட்டுறாங்க. அதுல முக்காவாசியோ இல்ல ஏதோ ஒரு அமௌண்ட்ட வந்து மேக்ஸிமம் அமௌண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கட்டுது. மிச்சத்த வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கட்டி தான் இந்த ரூ. 5,00,000க்கான பிரீமியம வருஷம் கட்டிட்டு இருக்காங்க. ஓ! அப்ப இப்ப இதுல இருக்கக்கூடிய ரூ. 25,00,000லேருந்தும் ஒரு பர்ட்டிகுலர் அமௌண்ட்ட பிரைம் மினிஸ்டர் கேடர்லேருந்து அவங்க கட்டுவாங்க. கரெக்ட். அவங்க கட்டிடுவாங்க. இது 2018லேருந்து நடக்குது. உடனே இதுக்கு ஒரு பிராண்ட் பண்ணுவாங்க. டிவிக்கே பாருங்க பிஎம்மோட இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல இது 2018லேருந்து நடக்குது. இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. கடந்த 5 வருஷம் நீங்க டிஎம்கே ஆட்சியில இருக்கும்போது இது இப்படிதான் நடந்துட்டு இருந்தது. இப்போ அதை வந்து அப்கிரேட் பண்றாங்க. ஸோ நம்மளோட பர்டன் கம்மியாயிருக்கு 2018லேருந்து. கரெக்டா 2018 வரைக்கும் நீங்க ஜாஸ்தி பணம் கட்டியிருந்திருப்பீங்க. அது வந்து பர்டன் கம்மி ஆயிடுச்சுன்னும் பொழுது சரி ஓகே அந்த எக்ஸஸை மேட்ச் பண்ணி கொடுக்கணுங்கிறது இப்பதான் இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து அந்த தோணி இருக்கு. 5 வருஷத்துல இருந்த உங்க கவர்மெண்ட்டுக்கு தோணவே இல்ல இதுக்கு முன்னாடி திமுக அரசுக்கு ஒருவேளை தெரியாம இருந்திருக்கலாம். இந்த மாதிரி தெரியாது. வந்துட்டு பிஎம் கேர்ல இருந்து கேர்ல பணம் இருந்து வந்து வருது. பணம் வந்துட்டு இருக்குதுன்றது ஒருவேளை தெரியாம இருந்திருக்கலாம். அது பாஜகங்கும் போது அவங்க அறிவிச்சிருந்திருக்க மாட்டாங்க. திமுகவுக்கு தெரிஞ்சிருக்காது. அவ அரசு கஜானால இருந்து போறது வந்து ரொம்ப ஒரு 25-30% மட்டும் கட்டுற மாதிரி இருக்கும். எதுக்குன்னு கேட்டிருப்பாங்க. அது உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டாங்க சார் அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்க. சரி நம்பியிருப்பாங்க. அந்த மிச்ச அமௌண்ட் வந்து பிஎம் கட்டுறாருன்னு தெரியாம இருந்திருக்கும். அது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. எல்லாத்தையும் நம்பிடுவாரு அவரு.
200 சீட்டு ஜெயிக்க போறான்னு யாரோ சொன்னாங்க, அதை நம்பிட்டாரு. அவரு ஜெயிக்க போறாங்கன்னு சொல்லிக்கிறாங்க, அதையும் நம்பிட்டாரு. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்பிடுறாரு. அந்த மாதிரி தான் இதையும் நம்பியிருக்காருன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்பொழுது. ஓகே. அண்ட் கிளைம் ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு 10,000 12 லட்சம் பேர் தான் கிளைம் பண்றாங்க. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். அதாவது 1,30,30,00,000 பேர்ல இருந்து. ஆமா. நம்ம சொன்னோம்ல 10% இருந்தாலே பெரிய விஷயம். அவ்வளோதான் கிளைம். ஓகே, ரைட். ஸோ இப்போ இதுல வந்து நம்ம ஒரு 25 லட்சமா மாறுறதுனால என்னென்னலாம் மாறும்? ஏன்னா இப்ப நீங்க சொல்றதுபடி பார்க்கும்போது வந்து ரூ. 5,00,000 நெறைய விஷயங்கள்லாம் கிளைம் ஆகாதுன்ற ஒரு விஷயம் இருக்குதுன்றீங்க. இப்போ இதுலயுமே சம் அஷ்யூர்ட் மட்டும் தானே அதிகமாகுது. 5 லேக்ஸ்ங்கிற அந்த கேப் வந்து 25 லேக்ஸா மாறுது. 5 பேர் இருக்கிற குடும்பத்துல வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் 5, 5 லட்ச ரூபான்ற மாரி மாறலாமே தவிர, மத்தபடி வந்து இந்த கிளைமபிள்ஸ் வந்து இதெல்லாம் கிளைம் ஆகாது, அதெல்லாம் கிளைம் ஆகாதான்ற அந்த இதெல்லாம் அப்படியே தானே இருக்கும். அதுவும் அப்கிரேட் ஆகும். அதுவும் மாறுது. ஓ! ஏன்னா, இதுக்கு முன்னாடி இந்த கிளைம் வந்து எப்படி நடந்தது? இப்போ 10,000 12 லட்சம் பேர் தான் கிளைம் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அந்த கிளைமே எப்படி மாறுதுன்னா, 50% பேர் வந்து கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயும், 50% நபர்கள் வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் கிளைம் பண்ணியிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி. கிட்டத்தட்ட கேப் ஆஃப் 5,800 க்ரோர்ஸ் கிட்ட வரைக்கும் யூட்டிலைஸ் ஆயிருக்கு ஓகே. பெனிஃபிஷியரிஸ்க்கு இந்த பணம். இதுல 50% வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல பண்ணும்பொழுது, அங்க வந்து ஒரு சர்ஜரியோட காஸ்ட்டு கூடவா தான் இருக்கும். கவர்மெண்ட்ல பண்றத விட காட்டிலும் கூடவா தான் இருக்கும். அப்ப அந்த எக்ஸஸ் மனி வந்து பாக்கெட்ல இருந்து தான் பே பண்ற மாதிரி இருந்தது. இதனால எக்ஸ்டென்சிவ் சர்ஜரிஸ்க்குலாம் ஆப்ட் பண்ணவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேன்சர் சர்ஜரி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். குறைஞ்சது ரூ. 3,00,000 ஆகும் ஒரு சர்ஜரி பண்றதுக்கு. பிரைவேட்ல பண்ணணும்னா. ரொம்ப மினிமலா வச்சு பண்ணீங்கன்னா கூட அவ்வளோ ஆகும். அப்ப அத வந்து உங்களால கவரே பண்ண முடியாது. இப்போ உங்களுடைய இன்சூரன்ஸ் கார்டுல வந்து ரூ. 1,00,000 தான் சார் இதுல கிளைம் பண்ண முடியும். இந்த ஒரு ஒரு நபருக்கான சர்ஜரிக்கு ரூ. 1,00,000 தான் கிளைம் பண்ண முடியும். ஆனா ரூ. 3,00,000 ஆகும். எக்ஸ்ட்ரா ரூ. 2,00,000 நீங்க எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னா, இது பேஷண்ட்டுக்கும் பலன் கிடைக்காது. ச அந்த இன்சூரன்ஸ் கார்டுக்குமே பலன் கிடைக்காதுல்ல. அந்த சர்ஜரியே கிட்டத்தட்ட நடக்காது. நடக்காது, நடக்காது. அதுதான் நெறைய விஷயம். பேர் பணம் இல்லன்னு சர்ஜரி பண்ணாமயே ஆ, போயிடுவாங்க. அத விடுப்பா நடக்காது. இதுக்கு மேல நம்ம என்ன பண்றது? இதுக்கப்புறம் என்ன வாழ்ந்து என்ன பண்ண போறோம்னு பண்ணாம விடுறவங்க தான் நெறைய பேர் இருப்பாங்க. கரெக்ட். இப்ப இந்த அமௌண்ட் இருக்கிறனால அட்லீஸ்ட் வந்துட்டு பண்ணலான்ற ஒரு தைரியத்தோட பண்ணுவாங்க. பண்ணிடுவாங்க. ரூ. 3 தானே ஆகப்போது. இன்சூரன்ஸ்லயே கிளைம் ஆயிடும். அப்ப இந்த கேன்சர் பேஷண்ட்ஸு அப்புறம் அ எத் ஹார்ட் பேஷண்ட்ஸ், ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிஸ் பண்ணணும். அது எல்லாமே காஸ்ட்லியான சர்ஜரிஸ். இந்த மாதிரியான சர்ஜரிஸ்க்கு எல்லாமே இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் வந்து நடக்கும். ரைட். ஓகே. ஸோ இப்ப இது இல்லாம இன்னும் நெறைய விஷயங்கள் வந்துட்டு இந்த ஹெல்த் இதுல வந்து கொண்டு வந்திருக்காங்க அவங்க. அத ஒண்ணு ஒண்ணா சொல்றேன். அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ வந்து சில விஷயங்கள்லாம் இன்னும் கொண்டு வரதாக சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை. அப்புறம் வந்து லீனியர் ஆக்ஸலரேட்டர், அப்புறம் வந்துட்டு கதிர்வீச்சு சிகிச்சை, நவீன கருவிகள், இலக்கு மற்றும் நோய் எதிர்ப்பு சிகிச்சைகளுக்காக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுக்கு 106,17,00,000 ரூபாய் வழங்கப்படுவதாக இதில சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாரி நெறைய அ நவீன விஷயங்கள உள்ள கொண்டு இலக்குன்னா அது வந்து டார்கெட்டட் மெடிசின், ம். டார்கெட்டட் தெரப்பி, ம். இப்போ ரேடியேஷன் தெரப்பி அதுதான் நீங்க கதிர்வீச்சு அப்படின்னு படிச்சிருந்தீங்க. ரேடியேஷன் சென்டர்ஸ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ரேடியேஷன் சென்டர்ஸ் வந்து சில ஜோனல் ஹெட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருக்கு. எல்லா மருத்துவமனையிலயும் கேன்சருக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆன்காலஜி, ஆன்கோ மெடிசன், ஆன்கோ சர்ஜரி அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். அம் ஆனா ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு ட்ரீட்மெண்ட் குடுக்கறதுக்கான வசதி வந்து அங்க இருக்காது. கீமோதெரபி குடுக்கலாம். ஏன்னா அது வந்து ஐவி தான் மருந்து குடுக்கலாம். ஆனா அதுக்கான ஸ்பெஷலிஸ்ட் அங்க இருக்கணும். எல்லா மருத்துவமனையிலயும் ஆன்கோ மெடிசனும், ஆன்கோ சர்ஜரியும் டிபார்ட்மெண்ட் கிடையாது. எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லயும் கிடையாது. இப்ப டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஆனா எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லயும் கிடையாது. ஸோ ஒரு சில ஜோனல் ஆஃபீஸஸ்ல இது இருக்கு. ஜோனல் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இது இருக்குன்னும் பொழுது, இப்ப ரேடியேஷனுக்கான கியூவே ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் கவர்மெண்ட்ல போனா. அ இன்னைக்கு நம்ம போய் அப்பாயின்ட்மென்ட் கேட்டோம்னா, அடுத்து 3 மாசம் கழிச்சு தான் அப்பாயின்ட்மென்ட்டே கிடைக்கும். அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சினாரியோ ஃபார் ரேடியோ தெரப்பி இன் கவர்ன்மென்ட் ஹாஸ்பிட்டல்ஸ். இப்ப நான் புரிதலுக்காக கேட்கிறேன். மக்களுக்கும் புரியறதுக்காக. இப்ப கேன்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இருக்கிற எல்லா ஜிஹெச்லயுமே நம்ம தமிழ்நாடு முழுக்க அதில கேன்சர்ன்னு ஒரு இடம் இருக்கும். அதுக்குன்னு ஒரு பிளாக்கோ, யூனிட்டோ அதுக்குன்னு இருப்பாங்க. பட் ஆனா ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா எல்லாமே அதில இருக்காதுன்னு சொல்றீங்க. கரெக்ட். இப்ப அத நான் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து, இப்போ ஆன்காலஜி அதாவது வந்துட்டு கேன்சர்லயே வந்துட்டு மெடிக்கல் ஆன்காலஜிம்பாங்க. அதாவது வந்து நமக்கு என்ன இருக்குது கீமோதெரப்பி குடுக்குறவங்க. அதெல்லாம் இருக்கும். இப்ப சர்ஜிக்கல் ஆன்காலஜிம்பாங்க. அது வந்து என்ன என்ன வரும் அது? அ அ அறுவை சிகிச்சை பண்றது, கேன்சர் சர்ஜரி பண்றது. பண்றது. அடுத்து வேற என்ன இருக்கும் கேன்சர்ல? ஆன்கோ ரேடியேஷன் ரேடியேஷன் குடுக்குறது. ஸோ இப்ப இது 3மேலாம் இருக்கிற இடங்கிறது வந்து ரொம்ப கம்மின்றீங்க கம்மி தமிழ்நாட்டுல. கம்மி. ஓகே. இப்ப ரேடியேஷன் தெரப்பி குடுக்கறதுக்கான இயந்திரங்களுடைய விலை வந்து ரொம்ப ஜாஸ்தி. அண்ட் அந்த மாதிரியான இயந்திரங்கள் இருக்கிறது வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஒன்லி இன் ஜோனல் ஹெட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல மட்டும் தான் இருக்கு. எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் இல்ல. ரேடியேஷன் குடுக்கறதுக்கான அ வசதி. அந்த மெஷினே கிடையாது. மெஷின் இருந்தா தான் குடுக்க முடியும்.
ஸோ அந்த மெஷின் எல்லா இடத்துலையும் கொண்டு வரணும்னும் பொழுது இதெல்லாம் நம்ம கொண்டு வரணும். ஒரு 106 கோடி இதுக்குன்னு ஒதுக்குறாங்க. ஒதுக்கணும். ஏன்னா அந்த மிஷினரிஸ் ஆர் வெரி காஸ்ட்லி. அடுத்து கேன்சர்ல வந்து இப்போ டார்கெட்டட் தெரப்பி கேன்சர்ல வந்து ரொம்ப அட்வான்ஸ்டா போயிட்டு இருக்கு. பிரைவேட்லலாம் பார்த்தீங்கன்னா புரோட்டான் தெரப்பி இருக்கு, இம்யூனோ தெரப்பி இருக்கு. இது மாதிரி நிறைய வந்து கொண்டு வந்துட்டே இருக்காங்க. இந்த அட்வான்ஸ்ட் டெக்னாலஜிஸ்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இது வரைக்கும் இல்ல. புரோட்டான் தெரப்பி தமிழ்நாடு கவர்மெண்ட்ல கிடையாது. இங்க இருக்கிறதுலே நம்மகிட்ட இருக்கிறது ரேடியேஷன் இருக்கு. அதுலயும் டார்கெட்டட் ரேடியேஷன் தெரப்பீஸ்லாம் இங்க இல்ல. இதுல 2 சிக்கல் இருக்கு. ஒண்ணு அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் அங்க பயிலக்கூட மாணவர்கள் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி படிக்கவங்கள கூட கத்துக்க முடியாதுங்கிறது ஒரு சினாரியோ. ஏன்னா அங்க அந்த எந்திரன்ல அவங்க அதை வச்சு ட்ரீட் பண்ணதே கிடையாது. இப்போ வெளில போய் தான் இவங்க கத்துக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. ஒன்று. ரெண்டாவது, இந்த மாதிரியான அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட்டு காசு இல்லாதவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அவங்க பிரைவேட்டுக்கு தான் போகணும்னு தள்ளப்படுவாங்க. பிரைவேட்டுக்கு போனால் தான் உங்களுக்கு அந்த புரோட்டான் தெரப்பி கிடைக்கும். 2 மடங்கு 3 மடங்கு வந்து 5 மடங்கு வரைக்கும் இதோடைய விலையும் உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவங்களோட ட்ரீட்மெண்ட். வெரி வெரி காஸ்ட்லி. ஸோ இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸை அந்த மாதிரியான மெஷினரிஸை இங்கே கொண்டு வரது மூலமாக இது 2த்தையுமே சால்வ் பண்ணலாம். அதுதான் சட்டமன்றத்துலேயும் முதல்வர் பேசியிருந்தாருன்னு நினைக்கிறேன். பணம் வந்து ஒருத்தருக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவத்தை தீர்மானிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு. அது இட்ஸ் அ வெல் செட் ஸ்டேட்மெண்ட். அடுத்தது 1.22 லட்சம் பெண்களுக்கு ஹெச்பிவி டிஎன்ஏ பரிசோதனை தருமபுரி, விழுப்புரம், திருவண்ணாமலை, பெரம்பலூர் மற்றும் அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் 8,70,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். இப்போ தமிழ்நாட்டில் பெண்களுக்கு வரக்கூடிய புற்றுநோய் வந்து புது கேஸ் ஒரு வருஷமும் 1 லட்சம் புது கேஸ் வந்து வருது. ஒரு வருடமும் புதிய 1 லட்சம் கேஸுகள். இந்த 1 லட்சம் கேஸில் பிரெஸ்ட் கேன்சர்ஸ் வந்து 25 to 30% வந்து பிரெஸ்ட் கேன்சர்ஸ் வந்தது. அதுக்கு அடுத்து சர்வைக்கல் கேன்சர்னு சொல்கிறோம். அதாவது கர்ப்பவாய் புற்றுநோய். இந்த கர்ப்பவாய் புற்றுநோய் வந்து தான் செகண்ட் தமிழ்நாட்டில் பிரெஸ்ட் கேன்சர்ஸ்க்கு அடுத்து கிட்டத்தட்ட 15-17% வருது. அதாவது ஒரு வருஷத்துக்கு 17,000 பேர் வந்து கர்ப்பவாய் புற்றுநோயினால் பாதிக்கப்படுறாங்க. நீங்கள் படித்தது வந்து ஹெச்பிவி ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் அப்படின்னா. இப்போ ஏன் இந்த வைரஸ் பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, இந்த கர்ப்பவாய் புற்றுநோய்க்கு வந்து முக்கிய காரணி வந்து ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் ஹெச்பிவி. இதுதான் இதில் வந்து ஒரு 200 வேரியன்ட்ஸ் இருக்குது. இந்த 200 வேரியன்ட்ஸ் தான் வந்து இதில் மேஜர் காஸ் ஃபார் சர்வைக்கல் கேன்சர்ஸ். ஸோ அதை தடுக்கணும் அப்படின்னும் பொழுது இதுக்கு வேக்சின்ஸ்லாமும் உண்டு. இப்போ தான் நீங்கள் ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, ரஷ்யாவில் வந்து வேக்சின் பண்ணிட்டாங்க புற்றுநோய் வேக்சின். அது வந்து ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் வேக்சின் தான். ஏன் அப்படின்னா இது எல்லா புற்றுநோய்க்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், டொபாக்கோ சூவிங் காசஸ் கேன்சர், அந்த மாதிரி எனி இரிட்டன்ட் வில் காஸ் கேன்சர். அப்படின்னும் பொழுது வைரஸ்னால வரக்கூடிய கேன்சருடைய எண்ணிக்கையும் நிறைய. அதை தடுக்கணும் அப்படின்னும் பொழுது நம்ம ஃபஸ்ட் இங்கே எவ்வளோ பேருக்கு இருக்குது அப்படிங்கிற சாம்பிள் நமக்கு தெரியணும். அதில் என்னென்ன வேரியன்ட்ஸ் இருக்குது, 200 வேரியன்ட் இருக்குன்னும் பொழுது வைரஸ் வந்து சீக்கிரமாக மியூட் ஆகிட்டே இருக்கும். அதனால் அதை வந்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும். இட்ஸ் அன் எக்ஸ்டென்சிவ் ஸ்டடி. அது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்கங்கிறதே வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தான். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க டாக்டர்ஸ்லாம், இந்த ஹெச்பிவி டெஸ்ட்டை வந்துட்டு எடுத்துகிட்டே இருக்கணும், 30 வயதெல்லாம் தாண்டிட்டா பெண்கள் அடிக்கடி இதை எடுக்கணும், இவ்வளோ வருஷங்களுக்கு ஒரு முறை அப்படிம்பாங்க. ஸோ அதை வந்துட்டு இன்றைக்கி அரசாங்கமே வந்து அவங்களுடைய செலவில் ஒரு 8 கோடி ரூபா 70 லட்சம் ரூபாய் 8 கோடி 70 லட்சம் ரூபாய் வந்து செலவு பண்ணி அந்த பரிசோதனை எடுக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது அப்போது நான் வரவேற்கத்தக்கதுன்னு சொல்லலாம். அடுத்தது மருத்துவர்களுக்கு பயிற்சியும் நோயாளிகளுக்கு ஊட்டச்சத்து ஆதரவும் 2,77,00,000 ரூபாய் அளிக்கப்படும். சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் 471,80,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் G+14 தளங்களுடன் ஒருங்கிணைந்த புற்றுநோய் சிகிச்சை பிரிவு அமைக்கப்படும். அப்புறம் பார்த்தீங்கன்னா முதற்கட்டமாக மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் ரூபாய் 84 கோடியில் G+8 தளங்களுடன் மண்டல புற்றுநோய் மையம் தொடங்கப்படும். தனி பிளாக். ஸோ 2 இடத்துல சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே ராஜீவ்காந்தியில் இவ்வளோ பொருட்செலவில் கொண்டு வராங்கன்னும் பொழுது ஐ அஸ்யூம் எல்லா விதமான டெக்னாலஜிஸும் அங்கே வரும். 470 கோடி. ஆமாம். ஸோ எல்லா விதமான டெக்னாலஜிஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து எல்லாமே வருது இல்லையா? ஸோ எல்லா விதமான டெக்னாலஜிஸும் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகம். ஏற்கனவே ராஜீவ்காந்தியில் யூ ஹாவ் தி டிபார்ட்மெண்ட்ஸ். ரொம்ப வருஷமாக பயனீடு சர்ஜன்ஸு, ஆன்கோ மெடிசன், ஆன்கோ ரேடியாலஜிஸ்ட் எல்லாருமே இருக்கிறாங்க. ஸோ அவங்கள எல்லாருமே கொண்டு வந்து தனி பிளாக் கொண்டு வரும் பொழுது இந்த ட்ரீட்மெண்ட் நடக்கிறதுக்கான ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங் வந்து நடக்கும்.
நீங்கள் போயிட்டு ஜென்ரல் மெடிசனில் போயிட்டு ஓபி சீட்டு வாங்கி அங்கே இருக்கிறவங்கள பார்த்து அவங்க டயக்னோசிஸ் பண்ணி அவங்க பெத்தாலஜிக்கு அனுப்பி அங்கேருந்து ரிப்போர்ட் வந்து கேன்சர்னு வந்த அப்புறம் கேன்சர் பிளாக்குக்கு அனுப்புறதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கேன்சர் தான் போல் இருக்குன்ட்டு அங்கேயே போய் அட்மிட் வாங்குறது வந்து இதை வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணும். ஸோ அதுக்கு இந்த தனி பிளாக்ஸ் வந்து இட் இஸ் வெல்கமிங் மூவ். ஸோ 471 crore போது இது இட் வில் இன்க்ளூட் ஆல்சோ நீங்கள் சொன்ன மாதிரி ரேடியேஷன் மெடிக்கல் ரேடியேஷன் எல்லாமே இருக்கும். இனிமேல் ஒரு பிரைவேட்டுக்கு போக வேண்டிய அவசியம் சென்னை ராஜீவ்காந்தியை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் இதில் இங்கே இல்லாத ஒன்று இருக்காதுன்னு சொல்லலாம் இல்லையா? எவ்ரிதிங் வில் பி தேர்னு நினைக்கலாம். தமிழ்நாட்டில் அதிகரித்து வரும் புற்றுநோய்களை தடுக்கவும் தரமான சிகிச்சை வழங்கவும் முதலமைச்சரின் புற்றுநோய் பராமரிப்பு இயக்கம் சீஃப் மினிஸ்டர்ஸ் கேன்சர் கேர் மிஷன் 673 கோடியே 44 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும். கேன்சர் கேர் மிஷன் அப்படின்னு சீஃப் மினிஸ்டரோட சொல்லியிருக்காரு. அடுத்தது அரசு மருத்துவக் கல்லூரிகளில் ரூபாய் 351 கோடி மதிப்பீட்டில் கூடுதல் மாணவர் சேர்க்கை இடங்கள் உருவாக்கப்படும். தரமான மருத்துவ சேவைக்கு தேவையான செவிலியர், மருத்துவியல் மற்றும் துணை மருத்துவ பணியாளர்களை உருவாக்கும் வகையில் 6098 கூடுதல் மாணாக்கர் இடங்கள், அதாவது அது எந்தெந்த அந்த 6098 பிரித்து சொல்கிறாங்க. 660 பிஎஸ்சி செவிலியர் மாணவர்களுடைய இடங்கள், 1925 செவிலியர் கல்லூரி மற்றும் பள்ளிகளில் கூடுதல் இடங்கள், 12 துணை மருத்துவ படிப்புகளில் 2778 மாணாக்கர் இடங்கள், பேராமெடிக்கல் கோர்சஸ், மருந்துவியல் படிப்புகளில் 735 கூடுதல் இடங்கள், ஃபார்மகாலஜி. ஸோ இது எல்லாமே வந்து கூடுதல் இடங்கள் கொடுக்கறதாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ போன வருஷம் நம்ம வந்து பார்த்தோம், இந்த திமுக ஆட்சி காலத்தில் பார்த்தோம்னா செவிலியர்கள்லாம் நிறைய போராட்டங்கள் பண்ணாங்க. அவங்களுடைய பணி நிரந்தரத்தை குறித்தும் பேசியிருந்தாங்க. இப்போ அருண்ராஜ் மினிஸ்டர் அவர்கள் வந்து ஒரு 2500 நர்சஸ்க்கான வேலை பணி நிரந்தரம் பண்ணியிருக்காங்க. கூடுதலாக இப்போ இந்த கூடுதல் இடங்களும் வந்து ஒதுக்கப்படுறதாக வந்துட்டு ஸ்டடீஸ்லேயும் சரி வேலையிலையும் சரி சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்? சரி, இப்போ இங்கே இருக்கக்கூடிய மனித வளத்தை வந்து பாதுகாக்கணும்னா நாட் ஒன்லி டாக்டர்ஸோடைய நம்பர்ஸ் மட்டும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கோம். இப்போ கடந்த 10 ஆண்டுகளில் வந்து மருத்துவர்களுடைய எண்ணிக்கை வந்து தமிழ்நாட்டில் வந்து அதிகம் பண்ணியிருக்கோம். மருத்துவ சீட்ஸோட எண்ணிக்கையை வந்து அதிகம் பண்ணியிருக்கிறோம். ஆல்மோஸ்ட் 50% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம் லாஸ்ட் 10 இயர்ஸ்க்குள்ளே. இப்போ அதுக்கு ஈக்குவலாக நர்சஸும் இன்க்ரீஸ் ஆகணும்ல. அப்போ தானே வந்து தட் ஈகோ சிஸ்டம் வில் சர்வைவ். அதுக்கான முயற்சி இது ஒன்று. ரெண்டாவது, மெடிக்கல் காலேஜஸில் சீட்டு கிடைக்காதவர்கள் அல்ல மெடிக்கல் டாக்டர் தான் ஆகணுன்ற எண்ணம் இல்லாமல் கூட இருக்கலாம். அவங்க வந்து நர்ஸ் படிக்கிறதுக்கு நிறைய பேர் எய்ம் வச்சு படிக்கிறவங்க இருக்காங்க. அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சீட்டு கிடைச்சா அது இட் வில் ஹெல்ப் தெம் இல்லையா? ஸோ அதுக்கான வசதி. அதே மாதிரி இந்த ஈகோ சிஸ்டம் மெயின்டெனன்ஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். 2500 செவிலியர்கள் வந்து பர்மனன்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பணி நிரந்தரம் ஏன் கேட்டுட்டு இருந்தாங்கன்னா, இவங்க எல்லாருமே வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ் ஒர்க்கர்ஸாக வச்சுட்டு அவங்களுக்கு வந்து சம்பள உயர்வு கிடையாது. அவங்களுடைய சம்பளம் எவ்வளோங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஸோ இது மாதிரி ஒரு ரொம்ப கன்ஃபியூஸ்டான ஒரு ஸ்டேட்டில் தான் நர்சஸ் இருந்தாங்க. நர்சஸ் மட்டும் இல்லை, இப்போவுமே பிஹெச்சியில் ஒர்க் பண்ணக்கூடிய நிறைய டாக்டர்ஸ் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் இருக்கிறாங்க. டாக்டர்ஸ்க்கு இன்னும் பணி நிரந்தரம் பண்ணலை. பிஹெச்சினா பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள், டென்டிஸ்ட்ஸு, இவங்க எல்லாருமே வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் இருக்கிறாங்க. எல்லா கார்பரேஷன் தான் வந்து பிஹெச்சிலாம் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இது இவங்களுக்கு வந்து ஒரு ஜாப் பர்மனன்சி இப்போ வரைக்கும் இல்லை. அதுக்கும் அடுத்து இந்த கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு நம்புகிறேன். ஸோ ஒரு ஹெல்த் இண்டஸ்ட்ரின்னு பார்க்கும்போது அது எவ்வளவு முக்கியம் ஒரு நாட்டுக்கோ இல்லை ஒரு ஸ்டேட்டுக்கோ, எப்போ எங்கே எடுத்தாலுமே வந்துட்டு ஹெல்த் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்றது எல்லா இடங்களையும் சொல்லி கேட்டிருக்கோம். பட் இந்த முறை இவங்க கொடுத்துருக்குற இந்த எல்லாத்தையும் பார்க்கும்போது ஹெல்த்தில் குறிப்பிட்டு ஒவ்வொரு விஷயங்களையும் இன் டீட்டெயில்டாக இதுக்கு தனித்தனியாக இவ்வளோ விஷயங்கள்னு கொடுக்குறது வந்துட்டு, இவ்வளோ பட்ஜெட்டை அலாட் பண்ணுறதுங்கிறது வந்துட்டு இந்த அரசு ஹெல்த்துக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸை உண்மையாகவே கொடுக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? ரொம்ப எக்ஸ்டென்சிவாக இப்போ இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன சினாரியோ தமிழ்நாட்டில் இருக்குது. இப்போ பெண்கள் மட்டும் நான் சொன்னினது 1 லட்சம் புற்றுநோய் வருடத்துக்கு புது கேசஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் தமிழ்நாட்டில் மட்டும். அப்படின்னும் பொழுது இப்போ புற்றுநோயோட எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிட்டு இருக்கு. ஸோ அதை கண்ட்ரோலில் வைக்கணும். இப்போ கண்ட்ரோலில் வைக்கணுங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ப்ரிவென்ஷனுங்கிறது இட்ஸ் அ ட்ரீம் ஸ்டெப். அதுக்கு அடுத்து என்ன, வந்தவங்களுக்கு அவங்கள காப்பாற்றணும், சிகிச்சை. 3வது, ஃபஸ்ட்டு ஸ்டேஜஸ்லேயே இனிஷியல் டேஸ்லேயே அதை கண்டுபிடிக்கணும், டயக்னோஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து புற்றுநோயை வந்து நம்ம நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். நீங்கள் எக்ஸ்டெண்ட் ஆகிட்ட பிறகு ட்ரீட் பண்ணுறதுக்கும் பிரைமரி ஸ்டேஜஸ்லேயே ட்ரீட் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நல்ல அவுட்கம் இருக்கும்.
காப்பாற்ற முடியும், நல்ல லைஃப் ஸ்டைலை கொடுக்க முடியும் அந்த பேஷண்ட்டுக்கு. ஸோ அதை நோக்கி இந்த அரசாங்கம் நகர்ந்து இருக்கிறது வந்து ரொம்ப அத்தியாவசியமான தேவை. இதே நீங்கள் கொஞ்சம் வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா காலராவை நோக்கி நம்ம நகர்ந்தோம். தமிழ்நாட்டில் காலரா ஹாஸ்பிட்டல்னு ஒன்று இருக்குது. தண்டையார்பேட்டையில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் பேர் காலரா ஹாஸ்பிட்டல். யார் அந்த அந்த ஏரியாவில் இருக்கிறவங்கள யாரை கேட்டாலும் அது காலரா ஆஸ்பத்திரிக்கு போகிறேன்னுவாங்க. ஏன் அப்படின்னா அங்கே வந்து எக்ஸ்டென்சிவாக காலராக்கு மட்டுமே வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து தான் இன்றைக்கி காலராங்கிற ஒரு விஷயம் இங்கே இல்லாமல் இருக்குது. அதே மாதிரி டிபி ஹாஸ்பிட்டல், இப்போ இருக்கக்கூடிய கிங்ஸ் ஹாஸ்பிட்டல், இதுக்கு முன்னாடி என்னன்னு சொன்னாங்க, இட் இஸ் கால்ட் அஸ் டிபி ஹாஸ்பிட்டல். தாம்பரமில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் என்னன்னு சொல்லுவாங்க, டிபி ஹாஸ்பிட்டல். இதெல்லாம் பல்மனரி டிபார்ட்மெண்ட் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் இருக்கும். ஏன் இதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னா டிபியோட நம்பர்ஸை வந்து கம்மி பண்ணணும். இப்போ டிபியோட எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா இதுக்கு முன்னாடி டிபினால் இறந்தவங்க, காலரானால் இறந்தவங்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ காலகட்டத்துக்கு ஏற்ப டார்கெட் பண்ண வேண்டிய டிசீஸும் மாறும். இப்போ கேன்சரை கையில் எடுத்திருக்காங்கங்கிறது ரொம்ப அத்தியாவசியமான தேவையான ஒரு முடிவு. நல்ல குட் கவர்னன்ஸ். இந்த முக்கியமான விஷயமா எல்லாரும் கொஞ்சம் பேசுறது என்ன அப்படின்னா வந்துட்டு ப்ளஸ் அண்ட் மைனஸாகவும் பார்க்குறாங்க. என்ன அப்படின்னா இந்த 3வது குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவங்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு 1 இயர் லீவ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துருக்காங்க. இதை பற்றி தமிழ்நாடு வந்து இந்தியாவிலேயே ரொம்ப கம்மியான சிபிஆர் வச்சிருக்கிற ஒரு ஸ்டேட். சிபிஆர்னா க்ரூட் பர்த் ரேட், அதாவது ஒரு 1000 பேரில் எவ்வளோ குழந்தைகள் பிறக்கிறாங்க, 1000 பேருக்கு எத்தனை குழந்தைங்க பிறக்கிறாங்க அப்படிங்கிறது கணக்கு. இந்த கணக்குப்படி தமிழ்நாட்டுடைய க்ரூட் பர்த் ரேட் வந்து சம்வேர் அரௌண்ட் 12 இருக்குது. ஓகே, அதாவது 12 குழந்தைகள் தான் பிறக்கிறாங்க. இது நீங்கள் பீகாரோ யூபியோ எடுத்துக்கிட்டிங்கன்னா 26 இருக்குது. இந்தியாவோட ஆவரேஜ் வந்து 18 இருக்குது. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, இது வந்து பகுத்தறிவே கிடையாது, பெண்களை 3வது குழந்தை பெற்றுக்க சொல்கிறீங்க, இது பகுத்தறிவு கிடையாதுங்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா 1950-60லேயே வந்து இங்கே இருந்த இயக்கங்கள்லாம் வந்து பெண்கள் வந்து இந்த குழந்தை பெற்றுக்கிற மிஷினான்னு நாங்கள் கேட்டு புரட்சி பண்ணோம் அப்படின்னு அப்படி தான் பேசுகிறாங்க. பகுத்தறிவுங்கிறது என்னென்னா கால சூழலுக்கு ஏற்ப எது கரெக்டோ அதை பகுத்து ஆராய்ந்து உணர்றது தான் பகுத்தறிவு. இந்த 60லேயும் 50லேயும் எதுக்காக பேசுனாங்க, இப்போ எதுக்காக பேசுகிறாங்கங்கிறத கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம பகுத்தறிவு இல்லை அப்படின்னு பேசுறதே தப்பு. இன்னைக்கு சூழலுக்கு அன்னைக்கு பேசின பகுத்தறிவு வந்து பிற்போக்குத்தனம். கரெக்டா? அன்னைக்கு இருந்த கலாச்சாரத்துக்கு, அதாவது அன்னைக்கு பேசினது இன்னைக்கும் அடாப்ட் பண்ணிக்க முடியுது அப்படின்னா அதை பகுத்தறிவுன்னு சொல்லலாம். இப்போ நம்ம ஒரு விஷயத்தை அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா அது வந்துட்டு இந்த காலகட்டத்துக்கு இப்போ வந்து அது வந்து ஒரு ஃபார்வர்டு திங்கிங்காக இருக்குதா இல்லையா, அது சரியா தவறா அப்படின்றத பார்க்கும்போது அது இல்லை, அது பிற்போக்குத்தனமாக இருக்குது, அது வந்து 60-70 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ கரெக்டாக இருந்துச்சு, இப்போ இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி அதை வந்து அப்ளை பண்ண வேணாம், அது பகுத்தறிவு கிடையாதுன்னு சொல்லலாம். இப்போ ஒரு நாடு வந்து ஒரு ஆண்டு 3வது குழந்தை பெற்றுக்கிட்டா $30,000 வந்து கொடுத்துரும் ஃப்ரீயாக. அந்த நாடு பேர் வந்து ஹங்கேரி. அவங்களுடைய க்ரூட் பர்த் ரேட் வந்து 11.6, நம்ம 12. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இல்லையா? அடுத்த 5 வருஷத்தில் நம்ம 10 கீழே போயிடுவோம். இதனால் என்ன பாதிப்பு நடக்கும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இதில் வந்து டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேஷியோ அப்படின்னு சொல்லி ஒரு ரேஷியோ இருக்குது, டிஎஃப்ஆர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பேஸ் லைன் க்ரௌடு இருக்குது, அந்த க்ரௌடை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய குழந்தைகள். இப்போ தமிழ்நாடு தான் வந்து இட் இஸ் கோயிங் டு ரீச் இட்ஸ் பீக் இன் பாப்புலேஷன். 7.81 crores தான் வந்து தமிழ்நாடோட பீக் பாப்புலேஷன். வி வில் ரீச் தட் பை 2030. அதுக்கு முன்னாடியே நம்ம ரீச் பண்ணிவிடுவோம். ரீச் பண்ணிட்ட பிறகு நம்ம அதுக்கப்புறம் கீழே தான் இறங்க போகுது. அதுக்கப்புறம் பாப்புலேஷன் மெயின்டைன் ஆக போகிறது இல்லை. இப்போ நார்மல் டிஎஃப்ஆருங்கிறது வந்து 2.1, அதுதான் வந்து நார்மல் டிஎஃப்ஆர். தமிழ்நாடுடைய இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாடுடைய டிஎஃப்ஆர் வந்து சம்வேர் பிட்வீன் 1.2 தான் இருக்குது. ரொம்ப கம்மி, நேஷ்னல் ஆவரேஜை விட ரொம்ப கம்மி. உலகத்தில் 1.1 கிட்ட இருக்கக்கூடிய டிஎஃப்ஆர் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் 3வது குழந்தை பெற்றுக்கிறதுக்கான எக்ஸ்டென்சிவ் சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. ஜப்பான் ஆகட்டும், டைவான் ஆகட்டும், யூரோப்பியன் கண்ட்ரீஸ் லைக் நார்வே, டென்மார்க், இப்போ ஒன்று சொன்னோமே ஹங்கரி, இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்லாம் வந்து எக்ஸ்டென்சிவ் சப்போர்ட் பண்ணுறாங்க. இல்லாட்டா பை த எண்ட் ஆஃப் 2040 தமிழ்நாட்டில் சம்பாதிக்கக்கூடிய பாப்புலேஷன் வந்து 50% தான் இருக்கும்.
ஸோ டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேஷியோ நீங்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா கருத்தரிக்கக்கூடியவர்களுடைய ரேஷியோங்கிறது கம்மியாக இருக்குது. இல்லை இல்லை, எவ்வளோ பேர் எவ்வளோ குழந்தைங்க பிறந்தா இருக்க பாப்புலேஷனை நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். ஓகே. ஓகே, இப்போ இப்போ 8 கோடி பேர் இருக்காங்கன்னா அந்த 8 கோடி பேர் அடுத்த 10 வருஷத்தில் இருக்கணும்னா எவ்வளோ குழந்தைங்க பிறக்கணும். ஓகே. ஏன்னா 8 கோடி பேர் அப்படியே இருக்க போகிறது கிடையாது இல்லையா, அதில் டெத் ரேஷியோ இருந்துகிட்டே இருக்கு இல்லையா. டெத் ரேஷியோ உங்களுக்கு கம்மியாக இருந்தாலும் இருந்துகிட்டே தான் இருக்க போகுது. பட் அதை மெயின்டைன் பண்ணணும்னா கூட அந்த அளவுக்கு ஓரளவுக்கு அது பர்த் இருக்கணும், இருந்தால் தான் நம்மளுடைய பாப்புலேஷன் இதெல்லாமே இதாகும். கரெக்ட். 2033-34க்கு பிறகு 1/3 ஆஃப் த பாப்புலேஷன் வில் நாட் ஏர்ன், சம்பாதிக்க மாட்டாங்க. 1/3 ஆஃப் த பாப்புலேஷன், 3ல் ஒருத்தர் சம்பாதிக்க மாட்டாங்க. அதாவது அவங்களாம் 60-65 வயசுக்கு மேலே இருப்பாங்க, இல்லைன்னா 15 வயசுக்கு கீழே இருப்பாங்க. நம்ம ஊரில் வந்து 15 வயசுக்கு மேலே, 16 வயசுலேருந்தே ஒர்க்கிங்னு தான் கணக்கு பண்ணுறோம். ஆக்சுவலாக நம்ம 20ன்னு கணக்கு பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் கம்மியாக இருக்கும். ஓகே, 3ல் ஒருத்தர் வந்து சம்பாதிக்க மாட்டாங்க 2030ல். பை த எண்ட் ஆஃப் 2036 தமிழ்நாடு வில் பி தி ஓல்டஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா. எப்படி? இன்னைக்கு தமிழ்நாடுடைய ஆவரேஜ் ஏஜ் வந்து 28. சரி. 2036 முடிஞ்ச பிறகு தமிழ்நாடுடைய ஆவரேஜ் ஏஜ் வந்து வில் பி சம்வேர் அரௌண்ட் 40. இந்தியாவிலே மற்ற எல்லா ஸ்டேட்டுமே நம்மளோட எங்கே இருப்பாங்க. ஸோ இங்கே வந்து வயதானவங்க அதிகமாயிட்டே போயிட்டு இருப்பாங்க, இளையவங்க சின்னவங்க 15 வயசு கீழே இருக்கிறவங்க இருந்துட்டு இருப்பாங்க, அந்த ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. ஆனால் அந்த ஏர்னிங் கெப்பாசிட்டி இவங்க தான் வீட்டை நடத்தணும்னு இருக்கிற அந்த 15-20 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கலேருந்து அந்த 50-60 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அது கம்மியாக இருப்பாங்க, ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. ஸோ அவங்க தான் இந்த எல்லாருக்குமே சோறு போடணுன்ற ஒரு இதில் ஒரு சூழலுக்கு தள்ளப்படுவாங்க. பை 2050 இந்த ரேஷியோ வந்து 50-50 ஆகிடும். 50% they'll not earn, 50% ஒன்லி வில் earn. இப்போ 50% பேர் தான் ப்ளம்பிங் பண்ணணும், கார்பெண்டர் பண்ணணும், பஸ்ஸு ஓட்டணும், லாரி ஓட்டணும், காய்கறி விற்கணும், கடை நடத்தணும், ஐடி கம்பெனி நடத்தணும், இண்டஸ்ட்ரீஸ் நடத்தணும், எல்லாம் பண்ணணும். விவசாயம் பண்ணணும். இது எல்லாமுமே இந்த 50% மக்கள் மட்டும்தான் பண்ணணும். அண்ட் மீதி இருக்கிற 50% பேரை பார்த்துக்கணும். தே நீட் கேர். அப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரேஷியோ இது கம்மியாயிட்டே போகும், அது அதிகமாயிட்டே போகும். 30% பேர் 70% பேரை பார்த்துக்கணும். இப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன் கிடைக்கும்? வட இந்தியர்களை இங்கே வந்து அலோவ் பண்ணுவோம். ஏன்னா ஆமாம், தமிழ்நாடு தான் இந்தியாவிலே ரொம்ப மோசமாக இருக்குது. அதாவது நம்ம வந்து பர்த் கண்ட்ரோல் பண்ணதுனால இந்த பிரச்சனையா? முற்போக்குத்தனமாக நம்ம யோசித்து கல்யாணம் வேணாம், குழந்தை வேணாம் அப்படின்னு யோசிச்சதுனாலேயோ இருக்கலாம், பர்த் கண்ட்ரோல் பண்ணதுனாலையும் இருக்கலாம், அதுக்கப்புறம் அன்ஹெல்தி ஹேபிட்ஸ்னாலையும் இருக்கலாம், ட்ரிங்கிங், ஸ்மோக்கிங், அவைலபிலிட்டி ஆஃப் அதர் ட்ரக்ஸ்னாலேயும் இருக்கலாம், அண்ட் குட் பி எனி ரீசன் பிகாஸ் ஆஃப் பொல்யூஷன், லாட் ஆஃப் ரீசன்ஸ் தேர். இது நடக்கிறதுக்கான காரணிகள் வந்து நிறைய. ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் எவ்வளோ இருக்குது? ஆமாம். ஏன் இவ்வளோ இருக்குது? கூட்டமாகவே தான் இருக்குல்ல. ஆமாம். ஸோ இப்போ இந்த பிரச்சனை இதுக்கு முன்னாடி சந்தித்த இடங்கள் யாராவது ஹிஸ்ட்ரியில் இருக்காங்களா இது மாதிரி? ஏன்னா இப்போ நீங்கள் ஹிஸ்ட்ரியிலே இதான் ஃபஸ்ட் டைம் சொல்ல முடியாது, இதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை இந்தியாவில் நம்ம தான் ஃபஸ்ட் டைம் சந்திக்க போகிறோம். ஓகே. இப்போ ஜப்பான் இருந்துச்சுன்னா, ஆமாம், இப்போ ஜப்பான்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட எக்கானமியே கிராஷ் ஆச்சுல்ல. ஜப்பான் வந்து மிகச்சிறந்த பொருளாதாரத்திலிருந்து கீழே வந்ததுக்கான காரணம் என்ன? எல்லாம் 100 வயசு 108 வயசு வரைக்கும் இருப்பாங்க, 120 வரைக்கும் கூட இருப்பாங்க. ஜப்பான் ஆனால் குழந்தைங்க இல்லை, குழந்தையும் பிறந்து இவங்களும் 108 110 110 வயசு இருக்காங்கன்னா அவங்களுக்கு அடுத்த ஜெனரேஷன் வந்து குழந்தை இல்லை, கல்யாணம். இப்போ ஏன் ஜப்பான் வந்து கல்யாணத்தை ப்ரொமோட் பண்ணுறாங்க? ஆமாம், இதுக்கு முன்னாடி வந்து டிங்க்ல இருந்தாங்க, டுவல் இன்கம் நோ கிட். இப்போ கல்யாணத்தை ப்ரொமோட் பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணிக்கோங்க, குழந்தை பெற்றுக்கோங்க. உங்களுக்கு வந்து கணவருக்கும் அரசாங்க உத்தியோகமாக இருந்தால் ஃப்ரீ, ப்ரைவேட் உத்தியோகமாக இருந்தாலும் வேலை கிடையாது. ஃபர்ஸ்ட் குழந்தைக்கே ஜப்பானில் அரசாங்க உத்தியோகம். நீங்கள் குழந்தை பெற்றுட்டீங்கனாலே அவங்களுக்கு அரசாங்க உத்தியோகன்ற அளவுக்கு 2 பேருக்குமே ஃப்ரீ, வேலை கிடையாது, வேலை கிடையாது, வீட்டிலே இருங்க, 2 பேருக்கும் சம்பளம் வந்துடும். கவர்மெண்ட் வேலையில் இருந்தாலும் சரி, ப்ரைவேட் வேலையில் இருந்தாலும் சரி. அப்புறம் அந்த குழந்தைய வந்து கவர்மெண்ட்டே வந்து வளர்க்கும், அதுக்கான எல்லா வசதியும் பண்ணி கொடுக்கும். நான் வேணா ரிவர்ஸில் போய் யாராவது ஒரு ஜப்பானிய லேடியோட வயிற்றுக்குள்ளேருந்து பிறந்துடலாமான்னு இருக்கேன் ஒரு 10 வருஷம் கழிச்சு. அங்கேருந்து யாரையா கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட வேலை முடிஞ்சிடும். அதே மாதிரி ஸோ அவங்களுடைய டிஎஃப்ஆர் வந்து 0.6, நம்மளோட பாதி. ஓகே, ரொம்பலாம் இல்லை. 2045 நம்மளுமே கிட்டத்தட்ட அங்கே வந்துடுவோம். ஸோ அப்போது இந்த தேர்ட் சைல்டை பெற்றுக்கிறவங்களுக்கு
1 வருஷம் லீவுன்னு சொல்றதெல்லாம் ஓரளவுக்கு ரிலேட்டட் டு திஸ் சொல்றீங்க. ப்ரமோஷன் இது கண்டிப்பா பண்ணி ஆகணுங்கிறேன். அதுதான் நான் உங்களுக்கு ஹங்கேரியோட எக்ஸாம்பிள் சொன்னேன். ஏன்னா 2 பேருமே கிட்ட கிட்ட தான். ஆனா அந்த 1 வருஷம் லீவுன்றதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்? இப்போ ஒருவேள அவங்க சொல்ற மாரி $30,000 குடுக்குறாங்கங்கும்போது, இவங்க அந்த மாரி வந்து ஊக்கத்தொகை குடுக்குறாங்க. அது வேற. 1 வருஷம் லீவுனாலும் சம்பளம் வரும்ல. பெய்ட் லீவ். ஓகே. மெட்டர்னிட்டி லீவ். இட்ஸ் அ டைப் ஆஃப் இன்சென்டிவ் தானே. அண்ட் நோபடி இஸ் ஃபோர்ஸ்ட். இது வந்து பகுத்தறிவு இல்லைன்னு சொல்றதுக்கு இங்க யாரும் வந்து வற்புறுத்தல. இட் இஸ் தேர் சாய்ஸ். ஸோ இன்டைரக்ட்லி இப்ப நீங்க சொன்ன இந்த விஷயங்கள உணர்ந்து இந்த இந்த அரசு வந்து இந்த மாரி ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா எடுத்து வச்சிருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா? இது நீங்க பட்ஜெட்லயே ஃபினான்ஸ் மினிஸ்டர் மரிய வில்சன் வந்து சொல்லியிருந்தார். இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஹி செட் தட் இங்க குழந்தை பெறக்கூடிய எண்ணிக்கை வந்து குறைஞ்சிட்டே வருது. 2050க்கு அப்புறம் நம்மளோட ஜிடிபில இருந்து, நம்மளுடைய இன்கம்ல இருந்து எல்லாமே வந்து கிராஷ் ஆகும். ஏன்னா, குழந்தை பெறதுக்கான எண்ணிக்கை வந்து குறைஞ்சிட்டே போறதுனால, அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் அவரு பட்ஜெட்ல வாசிக்கும்போது சொல்லியிருந்தார். ஸோ அதோட எஃபெக்ட் தான் இது. ஸோ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா தான் பார்க்கலாம். அப்ப நீங்க சொல்றபடி பார்க்கும்போது, அடுத்தடுத்து இப்ப அவங்க எப்படி $30,000 குடுக்குற ரேஞ்ச் இருக்கோ, அந்த அளவுக்கு நம்ம ஊர்லயும் அடுத்து இந்த கிட்ட குழந்தை போக போக பயம் வந்துரும்ல. ஆ. நம்மளும் 2030லாம் தாண்டும் பொழுது, இப்ப வந்து இங்க இருக்கக்கூடிய முதியோர்கள விட தமிழ்நாட்டுல பொறக்கக்கூடிய குழந்தைகளுடைய எண்ணிக்கை அதிகம். ஆண்டு ஒண்ணுக்கு 11,00,000 குழந்தைகள் வந்து பிறக்குறாங்க தமிழ்நாட்டுல. முதியோர்களுடைய எண்ணிக்கை கம்மி. அதாவது குழந்தைகள் பிளஸ் அடாலசென்ட் 18 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களும், முதியோர்களும் எடுத்துட்டீங்கன்னா, குழந்தைகள் வந்து 22% இருக்கிறாங்க. முதியோர்கள் வந்து ஒரு 14% இருக்காங்க அப்படின்னா, 2032க்கு அப்புறம் இந்த எண்ணிக்கை வந்து மாறிடும். குழந்தைகள் 16%மும், முதியோர்கள் 22%மும் ஆயிடுவாங்க. ரொம்ப ஒரு மாரி அப்படியே அப்படியே போக போக முதியோர்கள் பை த எண்ட் ஆஃப் 2037, 2038 முதியோர்களோட எண்ணிக்கை 30% ஆயிடும். குழந்தைங்களோட எண்ணிக்கை 11% ஆயிடும். 40% ஆஃப் த பாப்புலேஷன் வில் நாட் ஏர்ன் அண்ட் தே நீட் கேர். என்னால என்னையவே பார்த்துக்க முடியல. நான் எப்படி எல்லாரையும் பார்த்துக்கிறது? ரொம்ப கஷ்டமாச்சே அது. அத நான் ஒரு நோக்கி தான் 40, 45க்கு அப்புறமா நம்ம ரிலாக்ஸ் பண்ணலாம். வில்லா வாங்கலாம். ஊர் ஓரமா போய் தங்கிக்கலாம். ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு. இது நீங்க வீட்ல சொல்றது இருக்க பெரியவங்கள பார்த்துக்கணும். ஆ. உங்க மனைவி இருக்காங்க. அவங்களுடைய வீட்ல இருக்க பெரியவங்கள பார்த்துக்கணும். குழந்தைய பார்த்துக்கணும். ஏன்? சரி ரைட். ஓகே. இப்ப அப்ப அப்ப இதெல்லாம் வேணான்னு சொல்லி போனா, இப்ப அதுலயும் பிரச்சனை இருக்கு. ஆமா. நாங்க இது வாழ்றதே பெரிய பிரச்சனையா இருக்கு இந்த ஊர்ல. ரைட். சரி நிறைய விஷயங்கள பத்தி பேசியிருக்கோம். இது கடைசியா பேசுன நிறைய விஷயங்கள் வந்து டேட்டாவா மக்களுக்குமே இது வந்து அலார்மிங்கான ஒரு டேட்டாவா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து இந்த எம்எல்ஏக்கள் அவங்களுக்கு குடுக்கப்படுற இந்த கார் பிளஸ் அந்த ஒரு ரூ. 1,00,000 இன்சென்டிவ் இதெல்லாம் வச்சு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு முறை சந்திப்போம்.